ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம்? பேர் என்னது? HCF அண்ட் LCM. HCFனா காமனா இருக்கணும், பவர் கம்மியா இருக்கணும். LCMனா எப்படியா இருக்கணும்? எல்லாத்தையும் எடுத்து எழுதணும், பவர் அதிகமா எழுதணும். ஆமா, இதுதான் HCF LCMல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பேசிக்கா HCF LCM தானா வகுத்தல் போட்டு எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்க தெரியும். 2,3க்கு HCF என்னதியா? 2,3க்கு HCF என்னது? 2,3க்கு HCF என்னது? 1. ஏன்னா எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கு பேர் என்னது? 1ன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். அதாவது 1ன்னா தமிழ்ல இத சார்பகா என்னன்னு சொல்லலாம், இங்கிலீஷ்ல கோப்ரைம்னு சொல்லலாம். சார்பகா என்னன்னு சொல்லலாம், கோப்ரைம்னு சொல்லலாம். எது வேணாலும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இப்ப நம்ம என்ன டாபிக் ஆரம்பிக்க போறோம்? HCF LCM. HCFனா காமனா இருக்கணும், பவர் கம்மியா இருக்கணும். LCMனா எல்லாத்தையும் எடுத்து எழுதணும், பவர் அதிகமா எழுதணும். ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட். இப்ப நம்ம கண்டுபிடிக்கவே முடியல, இதுக்கு HCF என்னன்னு தெரியலன்னா 1ன்னு எடுத்துக்கணும். இத சார்பகா எண் கோப்ரைம்னு அவங்க வார்த்தையில சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து இப்ப 2/5, 3/2, 5/1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2/4, 3/3, 5/2 into 7. இப்ப இதுல HCF யாருன்னு சொல்லுங்க. அதுல HCF யாரியா? வாங்க, இங்க மெட்டீரியல் டவுன்லோட் ஆயிடுச்சு. சொல்லுங்க, இப்ப வேக வேகமா சொல்லணும். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் சம்ல HCF யாரு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். டக்குன்னு சொல்லுங்க. எல்லாத்துலயுமே இருக்கணும், பவர் வந்து கம்மியா இருக்கணும். பவர் கம்மியா இருக்கணும். அப்ப 2² அப்படிங்கிறது HCF. 2² HCF. அடுத்து 3ல யாரையா வருவா? யாருமே காமனா இல்ல. அடுத்து 5ல யார் வருவா? 5யும் காமனா இல்ல. 7 காமனா இருக்கு, 7². இதான் HCF. LCMனா 2 வரும், 3 வரும், 5 வரும், 7 வரும். தென் பவர்ல எல்லாம் ஹை லெவல்ல எழுதணும். 2³ 3/5, 5ல யார் அதிகமா இருக்கா? கியூபு, 7/4. ஸோ இந்த 3 சம்முமே HCFனா காமனா இருக்கணும், பவர் கம்மியா இருக்கணும். LCMனா எல்லாத்தையும் எடுத்து எழுதணும், பவர் அதிகமா எழுதணும். இதுதான் இந்த மெத்தட்ல நம்ம பார்க்க வேண்டியது. இந்த 5th சம்மும் 6th சம்மும் நான் 9th புக்ல காமிக்கிறேன். அடுத்து 7th சம். இந்த மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல கொடுத்தா HCF ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். மேல உள்ள நம்பருக்கெல்லாம் HCF கண்டுபிடிக்கணும், கீழே உள்ள நம்பருக்கெல்லாம் LCM கண்டுபிடிச்சுக்கணும். சோ இந்த மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருந்துச்சுனாலே LCM கண்டுபிடிக்க சொன்னா மேல உள்ள நம்பருக்கெல்லாம் LCM கண்டுபிடிச்சுக்கணும், கீழே உள்ள நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சுக்கணும். ஓகேங்களா? சரி மேடம், இந்த மாதிரி டிஜிட்ல இருக்கு. இந்த டிஜிட்ல உள்ளதுக்கு நான் HCF எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி நம்பர் டிஜிட்ல இருந்துச்சுன்னா இத 175/100ன்னு மாத்திக்கணும். 5.6 56/10ன்னு மாத்திக்கணும். 7 7/1ன்னு மாத்திக்கணும். இப்ப இது நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்ல வந்துருச்சு? நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபார்மேட்ல வந்துருச்சு. நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருந்தாலே HCF கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தடு? மேல உள்ள நம்பருக்கெல்லாம் HCF, கீழே உள்ள நம்பருக்கெல்லாம் LCM. சோ இந்த மாதிரி நம்பர் டிஜிட்ல வந்துச்சுனாலே இப்படிதான். இப்ப 3, 2.7, 0.09 இது எப்படி எழுதலாம்? 3/1, 2.7 2/7, 0.09 9/100. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இல்ல LCMனா மேல உள்ள நம்பருக்கெல்லாம் LCM, கீழே உள்ள நம்பருக்கெல்லாம் என்னது? HCF அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே மேடம். அடுத்து பெரிய பெரிய நம்பரா கொடுத்து HCF கண்டுபிடிக்க சொன்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பெரிய பெரிய நம்பரா கொடுத்தா இது ரெண்டுக்குமே காமன் டேபிள் எதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சோ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லாங் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். லாங் டிவிஷன் இங்க 165, அதாவது பெரிய நம்பரை உள்ள போட்டுக்கணும். சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு டவுட் மேம். சொல்லுங்கம்மா. மேம் இந்த 1.75, 5.6, 7 இருக்குல்ல மேம், அந்த HCF, அதுல நீங்க லாஸ்ட்ல ஒரு புள்ளி வைக்கிறது மறந்துட கூடாதுன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்கல்ல, அது இந்த சம்மா இல்ல இந்த சம்மா? மேல இருக்கிறது ஃபைன் HCF அந்த 1.75 அதுக்கு 1.75 சம்மா போட்டு காமிக்க சொல்றேன். கரெக்ட் தானே? இது வந்து டிஎன்பிசில ஆக்சுவலி கேட்ட சம்மு. அதை தூக்கி இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். இந்த சம்ல ஒரு கான்ட்ரவர்சி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவேன். அததான் அந்த தம்பி கேக்குறாப்ல.
175 divided by 100, 56 divided by 10, 7 divided by 1. ஆக்சுவலி இப்ப நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. மேல உள்ள நம்பருக்குலாம் HCF கண்டுபிடிச்சா என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பாப்போம். 175, 56, 7க்கு HCF யாரியா? 7. 7 தான் வரும். ஆக்சுவலி 7 தான் வரும். ஓகேங்களா? 100, 10, 1க்கு LCM யாரியா வருவா? 100ன்னு வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் 0.07 நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஆனா இந்த சம்ல ஒரு கான்ட்ரவர்சி பண்ணிருப்பாங்க. இப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிஜிட் யாருன்னு பார்க்கணும். 2 டிஜிட். சோ எல்லாத்தையுமே மேல 100ஆல மல்டிபிள் பண்ணணும், கீழே 100ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 175 டிவைட் பை 100. அப்ப இதை மல்டிபிள் பண்ணா 560 டிவைட் பை 100. இது என்ன ஆயிடும்? 700 டிவைட் பை 100ன்னு மாறிடும். ஓகேங்களா? சோ காமனா எல்லாத்தையுமே 100ஆல மல்டிப்ளை பண்ணி 100ஆல டிவைட் பண்ணிடணும். இப்போ கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 175, 560, 700க்கு HCF என்னன்னு சொல்லுங்க. HCF போட்டு சொல்லுங்கம்மா. 175, 560, 700க்கு HCF என்ன? 35 மேம். 35 வருதா? இதுக்கு LCM 100க்கு LCM எடுத்தா 100ன்னு வருதா? அப்ப இதோட ஆன்சர் 0.35. இந்த ஒரு சம்முக்கு மட்டும் 0.07 ஆன்சர் வராது, 0.35. ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா டிஎன்பிசில எப்ப கேட்டாலும் இந்த ஆன்சர் கீ தான் கொடுக்குறான். சோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்காக தான் இந்த சம்ம கொண்டு வந்து இங்க வச்சிருக்கோம். அததான் அந்த தம்பி ரிமைன் பண்றாங்க. கிளாஸ்ல அடிக்கடி சொல்லிட்டு இருப்பீங்களே இந்த சம்ம மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. ஆனா கரெக்டான மெத்தட் யாருதான்? என்ன ஆன்சர் தான்? 0.07 தான். ஆனா கீ கொடுக்கும் போதெல்லாம் ஒரு 2-3 தடவை கேட்டுட்டேன் எக்ஸாம்ல. 2-3 டைமுமே என்னையா கீ கொடுத்துருக்கான் சொல்லுங்கயா? 0.35 தான் கொடுத்து வச்சிருக்கான். சோ அதுல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியல. அதுதான் அவன் கீ கொடுத்துருக்கான். இப்படி போட்டா இப்படி ஆன்சரும், இப்படி போட்டா. நீ இப்போ இந்த சம்ம நான் நார்மலா சொன்ன மாதிரியும் போட்டு பாருங்க, இந்த மாதிரியும் போட்டு பாருங்க, கரெக்டா ஆன்சர் வரும். எல்லாத்துக்குமே கரெக்டா ஆன்சர் வரும். இந்த ஒண்ணுக்கு மட்டும்தான் கான்ட்ரவர்சி. ஓகேங்களா? ஓகே மேடம். இப்படி பெரிய பெரிய நம்பரா இருக்கு. இதுக்கு எப்படி மேடம் நான் HCF கண்டுபிடிக்கணும்? லாங் டிவிஷன் மெத்தட். லாங் டிவிஷன் மெத்தட்னா பெரிய நம்பரை உள்ள போட்டுக்கணும், சின்ன நம்பரை வெளியே போட்டுக்கணும். இப்ப இது ஒரு டைம் அடியுமா? 1651. 2032ல 1651 போச்சுன்னா எவ்வளவுமா? மைனஸ் பண்ணி சொல்லுங்கம்மா. டக்கு டக்குன்னு மைனஸ் பண்ணி சொல்லுங்கடா. 2032ல 1651 போச்சுன்னா எவ்வளவுயா? 381. அப்ப திருப்பி ஓபன் பண்ணி இங்க யார போடணும்னா ஆல்ரெடி நம்ம டிவைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம்ல 1651 அதை போட்டுக்கணும். எத்தனை 381 இருக்கு 1600ல? 5 டைம்ஸா இல்ல 4 டைம்ஸா? 4 டைம்ஸ் இருக்கு. 1524. சோ இப்ப 1651ல 1524 போச்சுன்னா எவ்வளவு ஆன்சரு? 127 கிடைக்கும். திருப்பி இங்க ஓபன் பண்ணா 381. இது 3 டைம்ஸ்ல இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடும். எது போட்டு எனக்கு இங்க 0 வருதோ அதுதான் எனக்கு HCF. அப்ப இதோட HCF வேல்யூ 127. அக்யூரேட்டா HCF கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாங் டிவிஷன் மெத்தட தான் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு டைம் ஃபாரஸ்ட் எக்ஸாம்ல நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் இல்லையா, எப்படி கேட்டிருப்பாங்க? 10111010 எப்படி 2121 இந்த மாதிரி பெரிய நம்பரா கொடுத்து இதுக்கு HCF என்னன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? சோ பெரிய நம்பர் கொடுத்தா கவலைப்படவே தேவையில்ல, லாங் டிவிஷன் மெத்தட்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே மேடம். இதெல்லாம் போன குரூப் 1லயே கேட்ட கொஸ்டின் அப்படியே. ஓகேங்களா? இந்த சம்ம எடுத்து பாருங்க. இந்த நம்ம மெட்டீரியல்ல உள்ள சம் அப்படியே இருக்கும் குரூப் 1 கொஸ்டின்ஸ். மேடம் 3 நம்பர்ஸ் கொடுத்து எனக்கு HCF கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்றது? இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் 2க்கு கண்டுபிடிச்சா போதும். தேர்ட் ஒன்னுக்கு நீ HCF கண்டுபிடிக்கவே தேவையில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருப்பேன். இது போக நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? நீ இந்த ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கிற பாத்தியா HCF, அது தேர்ட் ஒன்னோட சின்னதா இருக்கணும். அப்பனா கன்ஃபார்மா அதுவே நீ தேர்ட் ஒன்னை பத்தி கவலைப்படவே தேவையில்ல. இல்லாட்டி என்ன ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்லுங்க. இன்கேஸ் நீ இந்த 2 நம்பருக்கு கண்டுபிடிக்கிற HCF தேர்ட் ஒன்னோட பெருசா இருந்தா என்ன வார்த்தை சொல்லிருக்கேன்? நம்பரே ஆன்சர். அந்த தேர்ட் நம்பரையே நான் HCF-ஆ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு க்ளூ வேர்டு சொல்லியிருக்கேன். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு சம் லாஸ்டா கூட வச்சிருப்பேன். இந்த HCF டாபிக்லயே வச்சிருப்பேன். எங்கேயோ வச்சிருப்பேனே. இந்த 29ல 5 போச்சுன்னா 24, 60ல 12 போச்சுன்னா எவ்வளவு? 48,
103ல 7 போச்சுன்னா எவ்வளவுயா? 96. இப்ப சொல்லுங்க. 48 96க்கு நீங்க லாங் டிவிஷன் போட்டு பாருங்களேன். 48 96க்கு லாங் டிவிஷன் போட்டா HCF என்ன வரும்? இப்ப 96 48 இது 2 டைம்ஸ் இப்ப 0 ஆயிடுச்சு. அப்ப நீ 48ன்னு நினைச்சுக்க கூடாது. தேர்ட் நம்பரோட கம்பேர் பண்ணணும். தேர்ட் நம்பரோட இது சின்னதா இருக்கணும். சின்னதா இல்லனா நீ தேர்ட் நம்பரையே என்னவா எடுத்துக்கலாம்? சொல்லுங்க. HCF எடுத்துக்கலாம். அப்ப இந்த சம்முக்கு HCF 24. அவ்வளவுதான்யா. அப்ப டைப் 1 நல்லா ரீகால் பண்ணுங்க. டைப் 1 நல்லா லிசன் பண்ணி கவனிங்க. HCFனா என்ன, எல்சிஎம்னா என்ன, இந்த சம்லாம் எப்படி போடணும்? HCFனா காமனா இருக்கணும், பவர் கம்மியா இருக்கணும். எல்சிஎம்னா எல்லாத்தையும் எடுத்து எழுதணும், பவர் அதிகமா எழுதணும். ஓகேங்களா? நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல கொடுத்தா மேல உள்ள நம்பருக்குலாம் HCF, கீழே உள்ள நம்பருக்குலாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா மேல உள்ளதுக்கெல்லாம் எல்சிஎம், கீழே உள்ளதுக்கெல்லாம் HCFன்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி டிஜிட்ல இருந்துச்சுன்னா நார்மலா ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாம அந்தந்த டிஜிட் அப்படியே 5.6 56/10 7 7/1 இப்படி எழுதியே கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த ஒரு சம் மட்டும் கான்ட்ரவர்சி. நீங்க இதுக்கு போட்டா 0.07 தான் உண்மையால ஆன்சர் கிடைக்கும். ஆனா இதுக்கு அவன் 0.35ன்னு டிஎன்பிசில எல்லா டைமும் கீ கொடுத்துருக்கான். இதுக்கு ஆன்சர் எல்லாம் கரெக்டா வந்துடும். பெரிய நம்பருக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம HCF கண்டுபிடிக்கணும்? லாங் டிவிஷன் மெத்தட் கண்டுபிடிக்கணும். அடுத்து டைப் 2. டைப் 2 ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ். இந்த ரேஷியோன்ற வார்த்தை HCF டாபிக்ல வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப லாஸ்ட் குரூப் 4ல வந்த சம்மு. லாஸ்ட் குரூப் 4ல இங்க இருக்கிற சம்மே தான் வந்திருந்துச்சு. இந்த சம்முன்னு நினைக்கிறேன். இந்த சம்மும் 4th சம் கிடையாது, 3rd சம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் குரூப் 4 சம் அப்படியே இதே சம் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் குரூப் 4ல. ஓகேங்களா? சோ ரேஷியோன்ற வார்த்தையை பார்த்தாலே எங்க நான் சொல்ற க்ளூ வேர்ட் எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ரேஷியோல இருக்கிறத நம்பரா மாத்தணும்னா என்ன சேர்க்கணும்? எக்ஸ் சேர்க்கணும். வெரி குட். இந்த HCF LCM டாபிக்ல இந்த எக்ஸ்ங்கிறவங்க யாரா இருப்பாங்க? HCF இருப்பாங்க. சோ அப்ப 15 into 13 அர்த்தம், 11 into 13 அர்த்தம். அப்ப இந்த நம்பர் 15 13 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சரோ இதுதான். அதே மாதிரி 11 into 13 என்ன ஆன்சரோ அது இதுதான். சோ நம்மளுக்கு இந்த 2 நம்பர் கிடைச்சிடும். சோ ரேஷியோல இருக்கிறத அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த 2 நம்பர்ஸ். நம்பரா மாத்தணும்னா எக்ஸ் சேர்க்கணும். அந்த எக்ஸ் யார் அப்படின்னா HCF. அதுதான் இங்க க்ளூ வேர்டு. சோ எகெயின் மறுபடியும் 3 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க, HCF கொடுத்திருக்காங்க. the numbers are அந்த எண்கள்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ரேஷியோல இருக்கிறத நம்பரா மாத்தணும்னா என்னையா சேர்க்கணும்? எக்ஸ் சேர்க்கணும். அந்த எக்ஸ் யாருன்னு சொல்லி கொடுத்திருக்கேன்? HCFன்னு சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க பார்த்தோன்னே இது என்ன நம்பரா இருக்கும் சொல்லுங்க? இது 12 தானே இருக்கும். இது 2x இது 24 இருக்குமா? இது 3x இருந்தா என்னையா இருக்கும்? 36. அவ்வளவுதான். இது ஒரு நார்மல் மெத்தடு. இதுவே ரேஷியோ கொடுத்து HCFம் கொடுத்து ஃபைண்ட் த LCM அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரேஷியோ கொடுத்து உனக்கு HCF கண்டுபிடிக்கணும்னாலும் LCM கண்டுபிடிக்கணும்னாலும் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ரேஷியோ இன்டு HCF ஈக்குவல் டு LCM. சொல்லுங்க. ரேஷியோ இன்டு HCF ஈக்குவல் டு LCM. இப்ப ரேஷியோ 3:4 இருக்கா? அப்ப 4 12. HCF எவ்வளவு? 4 ஈக்குவல் டு LCM. அப்ப LCM இஸ் ஈக்குவல் டு 12 into 4. ஆன்சர் என்னதியா? 48ன்னு இப்ப நம்மளுக்கு டைரக்டா ஆன்சர் வந்து எடுத்துக்கலாம். அப்ப ரேஷியோ கொடுத்து உனக்கு HCF தேவைனாலும் சரி, LCM தேவைனாலும் சரி, இதுதான் அப்படியே போன குரூப் 4யா லாஸ்ட் குரூப் 4. இப்ப 2 monthsக்கு முன்னாடி கேட்டாங்க இல்லையா அந்த குரூப் 4. ஓகேங்களா? ஷார்ட்கட் ரேஷியோவை பார்த்தாலே ஷார்ட்கட்டுக்கு என்ன ஃபார்முலா? வாயை திறங்க. ரேஷியோ இன்டு HCF ஈக்குவல் டு LCM. அது ஒரு ஷார்ட்கட்டை வச்சு நம்ம எழுதிக்கலாம். இங்க கூட 4th சம்ல கூட பாருங்க, ரேஷியோ கொடுத்திருக்காங்க, LCM கொடுத்திருக்காங்க, the sum of 2 நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 2 நம்பர் தெரியணும். இந்த 2 நம்பர் தெரியணும்னா ரேஷியோல இருக்கிற நம்பரா மாத்த என்னைய சேர்த்துக்கணும்? எக்ஸ் சேர்த்துக்கணும். இந்த எக்ஸ் யாருயா? HCF. எனக்கு HCF ஓட வேல்யூ தெரிஞ்சா தானே இதுல அப்ளை பண்ண முடியும். அப்ப HCF கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ரேஷியோ இன்டு HCF ஈக்குவல் டு LCM. அப்ப 2 into 3 6. HCF ஓட வேல்யூ என்னது தெரியாது. LCM 48. அப்ப x is equal to 48 divided by 6. ஆன்சர் என்னதியா? 8. அப்ப இது 8 2s are 16.
8 into 3 எவ்வளவு 24. ஸோ சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஆன்சர் என்ன வரும் 40ன்னு வரும். ஸோ இது ஒரே ஒரு க்ளூ வேர்டு தானயா. ரேஷியோல இருக்கிறத நம்பரா மாத்தணும்னா எக்ஸ் சேர்த்துக்கணும். அந்த எக்ஸ் யாருன்னா HCF. அது ஒரு மெத்தடு. ரேஷியோ இருக்கு, ஆனா உனக்கு HCF எல்சிஎமோ தேவைன்னா ரேஷியோ இன்டு HCF ஈக்குவல் டு எல்சிஎம். இதுதான் ஷார்ட்கட். அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா HCF வேல்யூ எல்சிஎம் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஒன் நம்பர் கொடுத்துருவாங்க, அனதர் நம்பர். இந்த ஒன் நம்பர் அனதர் நம்பர்ன்ற வார்த்தையை பார்த்தாலே ஒரு க்ளூ வேர்டு இருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் யாருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா HCF இன்டு எல்சிஎம்க்கு ஈக்குவலா இருக்கும். இதுவே இப்ப இந்த குரூப் 4 இல்லாம அதுக்கு முந்தின குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. 3 எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ நம்பர் யாருக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா HCF ஸ்கொயர்ட் இன்டு எல்சிஎம்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப A இன்டு பி ஈக்குவல் டு HCF இன்டு எல்சிஎம், A இன்டு பி இன்டு சி ஈக்குவல் டு HCF ஸ்கொயர்ட் இன்டு எல்சிஎம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க HCF எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, ஒன் நம்பர் அனதர் நம்பர். இதை வச்சுதான் இந்த டைப் 2 நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? அப்ப டைப் 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து டைப் 3யோட சம் எப்படி மேடம் இருக்கும்? எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர் 45 டைம்ஸ் ஆஃப் HCF. அதாவது HCF என்னவோ அதை விட 45 டைம்ஸ் யாரு இருப்பாங்களா? எல்சிஎம் இருப்பாங்களாம். சரி, ஓகே. அடுத்து HCF எல்சிஎம்மையும் கூட்டணும்னா 1150. அப்ப x பிளஸ் 45x என்னது 46x is equal to 1150. அப்ப இதுல இருந்து எனக்கு யாரோட வேல்யூ கிடைச்சிரும்? எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சுனாலே எனக்கு HCF எல்சிஎமும் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒன் நம்பர் கொடுத்துட்டான், அனதர் நம்பர் என்னன்னு கேக்குறான். ஒன் நம்பர் அனதர் நம்பர்னாலே எனக்கு என்ன ஃபார்முலா? A இன்டு பி ஈக்குவல் டு HCF இன்டு எல்சிஎம்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப A இன்டு பி, ஏ தெரியுது, பி தான் கொஸ்டின் கேக்குறான். HCF நம்ம இந்த க்ளூ வேர்டு கொடுத்தான் இல்லையா, அதுல HCF எல்சிஎம் கண்டுபிடிச்சுக்கிட்டோம். சோ இதுல அப்ளை பண்ணா பி கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ ரிவிஷன் கிளாஸ்ங்கிறதுனால இப்ப நல்லா உங்களுக்கு ரிவிஷன் ஆயிருக்கும்னு அர்த்தம். இப்ப HCF மாதிரியே எல்சிஎம் 12 டைம்ஸ்னு கொடுத்துருக்கான். அப்ப இது எக்ஸ், இது 12x. சம் ஆஃப் HCF அண்ட் எல்சிஎம் 403. அப்ப 12 பிளஸ் எக்ஸ் எவ்வளவு? 13x ஈக்குவல் டு 403. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? இது ஒரு ஈஸியா அடிச்சிடலாம் தானே. 3 டைம்ஸ், இது 1 டைம்ஸ். அப்ப 31. அப்ப HCF 31, எல்சிஎம் 12 into 31. நீங்களாம் பெருக்கணும்னே அவசியம் இல்லை. இது HCF, இது எல்சிஎம் கூட வச்சுக்கோங்க. ஒன் நம்பர் கொடுத்துருக்கா 93. அப்போ ஒன் நம்பர் தெரியுது, அனதர் நம்பர் தான் கொஸ்டின். HCF 31, எல்சிஎம் 12 into 31. இப்ப அடிக்கிறது அழகா அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். 31ல இந்த டேபிள் அடிச்சா 3 தானே வரும், இந்த 3 டேபிள் அடிச்சா இது 4 தானே வரும். அப்ப பியோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4 1 4, 4 3 12, 124ன்னு கிடைக்கும். அவ்வளவுதான். இதான் டைப் 3 கொண்டு வந்து வச்சிருக்கோம். அடுத்து டைப் 4. டைப் 4 சொன்ன நம்ப மாட்டீங்க, லாஸ்ட் குரூப் 4. ஓகேங்களா? எத்தனை ஜோடி பேர் சம்மு. பேர்னு சொன்னாலே எப்படி கண்டுபிடிக்கணும்? பேர்னு சொன்னாலே ஓடி போய் கொஸ்டின்ல என்ன இருக்கணும்னு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், சொல்லுங்க. அதாவது சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் 528ன்னு கொடுத்துட்டான், HCF ஓட வேல்யூவும் கொடுத்துட்டான். இந்த நம்பர் ஆஃப் பேர்ஸ் கண்டுபிடிங்க, எத்தனை ஜோடி இதுல பூர்த்தி ஆகும்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி ஜோடின்னு கேட்டாலே இதெல்லாம் 6th புக்லயே இருக்கு. சொல்லுங்க, எத்தனை ஜோடின்னு கேட்டாலே சம்மு ஓடி போய் நீ என்ன பாக்கணும்? டக்கு டக்குன்னு சொல்லுங்கயா. எத்தனை ஜோடினாலே என்ன பாக்கணும்? சம்முல போய் கொஸ்டின் A பிளஸ் பின்னு இருக்கா, A into B இருக்கான். A இன்டூ பின்னு இருக்கா. A பிளஸ் பியோட வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா இதை எத்தனை HCF நம்பரால வகுக்கணும்னு சொல்லி கொடுத்தேன்? HCF ஆல வகுக்கணும். ஒரு HCF ஆல வகுக்கணும்னு சொன்னேன். A இன்டூ பின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை எத்தனை HCF? ஆமா, 2 HCF, 2 டைம் HCF போட்டு டிவைட் பண்ணணும். 2 HCF போட்டு டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இதுதான் ஒரு மெத்தடு. சோ A பிளஸ் பி இருக்கா, A இன்டூ பி இருக்கா. ஓகே மேடம், A பிளஸ் பி 528ன்னு இருக்கு. இதை நான் எப்படி மேடம் சால்வ் பண்றது? ஒரு HCF ஆல நம்ம டிவைட் பண்ணுவோம். 11th டேபிள் அடிப்போம். இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்புறம் யார் வருவா? 8 டைம்ஸ். இதை திருப்பி அடிச்சா 16. அப்ப A பிளஸ் பியோட வேல்யூ 16ன்னு கிடைக்குதா? A பிளஸ் பி. அப்ப எப்படி இதுல பேர் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, யாரு ரெண்ட கூட்டுனா 16 வருதுன்னு பாக்கணும். அப்போ 1 + 15,
2 பிளஸ் 14, 3 பிளஸ் 13, அடுத்து 4 பிளஸ் சொல்லுங்க 4ஐயும் யாரையும் கூட்டினா 16, 12, 5 பிளஸ் 11, இப்படியே கண்டுபிடிச்சுக்கிட்டே போகணும். கண்டுபிடிச்சிட்டே போகும்போது அடுத்து யாரையா வருவா 6, 6, 10, அடுத்து யார் வருவா அப்படின்னா 7, 9, 8, 8, அடுத்து போடக்கூடாது. அதுக்கப்புறம் ஏன் போடக்கூடாது? திருப்பி அதே அடுத்து number யார் 9. வந்துருவா 9, 7 ரிப்பீட்ல வருது. ரிப்பீட்ல வந்தா போடக்கூடாது. தென் இதுல யாரெல்லாம் எலிஜிபிள் இல்ல அப்படின்னா HCF ஒன்னா இருக்கிற பேர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எலிஜிபிள். இப்ப இதுக்கு HCF 2,14க்கு யாரு HCF 2. அப்ப இவங்க எல்லாம் இந்த பேரா வரதுக்கு எலிஜிபிள் இல்ல. சோ 2,14 எலிஜிபிள் இல்ல, 4,12 எலிஜிபிள் இல்ல, 8,8 எலிஜிபிள் இல்ல, 6,10 எலிஜிபிள் இல்ல. அப்ப என்னால இங்க ஃபார்ம் பண்ண வேண்டிய ஜோடி எத்தனைதான் எனக்கு கிடைச்சிருக்கு? 4. அவ்வளவுதான்யா. சோ அப்ப A பிளஸ் B இருக்கா, A இன்டூ B இருக்கா? சோ ரெண்டு சம் உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக A பிளஸ் B ல கொடுத்திருப்பேன். அடுத்த சம் A இன்டூ B ல கொடுத்திருப்பேன். A இன்டூ B ஈக்குவல் டு 2028. A இன்டூ B ல இருந்தா ஜோடி கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை HCF ஆல டிவைட் பண்ணணும்? 2 HCF ஆல டிவைட் பண்ணும். இப்ப இத 13th டேபிள்ல அடிக்கலாமா? 4, 13, 13, மீதி 7. எத்தனை 13 72 கிட்டக்க வரும்? 13, 5 எவ்வளவு? 65ன்னு வரும். மீதி 7, 13, 6, 78. திருப்பி இத 13வது டேபிள் அடிக்கும்போது 12ன்னு வருமா? அப்ப A இன்டூ B ஈக்குவல் டு 12. A இன்டூ B 12னா யாரெல்லாம் வருவாங்க? 1 இன்டூ 12, 3 இன்டூ 4. இவங்க ரெண்டு பேர்த்தோட HCF ஒண்ணு தானே? அப்ப HCF ஒண்ணுனாலே அப்ப இங்க நம்பர் ஆஃப் பேர்ஸ் எத்தனை? 2. மேம் 6 மேம் 6 இன்டூ 2 இருக்கா? ஓகே 6 இன்டூ 2. ஆனா 6 இன்டூ 2 நம்மளுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன்? 2 அதோட HCF 2, அதனால எலிஜிபிள் இல்ல. இவங்க ரெண்டு பேரும் தான் எலிஜிபிள். ஓகேங்களா? அப்ப தேர்ட் சம்மும் ஃபோர்த் சம்மும் இதான் ஷார்ட்கட். ஏமா அப்ப நம்பர் ஆஃப் பேர்ஸ்ன்னு கேட்டாலே சம்ல என்னவா அவைலபிளா இருக்கணும்? A பிளஸ் B, A இன்டூ B. ஓகேங்களா? இப்போ A பிளஸ் B, A இன்டூ B கொடுக்காம HCF ஓட வேல்யூ LCM ஓட வேல்யூ கொடுத்துட்டு ஏதோ ஒரு நம்பர் 75ல இருந்து 125க்குள்ள இருக்கு, அந்த நம்பரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி, இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்மா, அப்படியே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஆக்சுவலி HCF LCM வேல்யூவை நம்ம என்னன்னு கூட அஸ்யூம் பண்ணிக்கலாம், A இன்டூ பின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஆமாவா இல்லையா? 11 இன்டூ 385. அப்ப இது எத்தனை HCF ஆல டிவைட் பண்ணணும்? 2 HCF ஆல. அப்ப இதை அடிச்சோம்னா 3, 5. அப்ப A இன்டூ B ஈக்குவல் டு 35. அப்ப யாரெல்லாம் எலிஜிபிள் சொல்லுங்க? 1 இன்டூ 35 ஒண்ணு, இன்னொருத்தர் யாரியா? 5 இன்டூ 7. இப்போ இது ஆக்சுவலி இதுதான் ஜோடி. ஜோடி கண்டுபிடிக்கணும்னா இதோடய நிறுத்திக்கலாம். இதுல பர்டிகுலரா நம்பரை கண்டுபிடிக்கணும்னா இதை ஒரு ரேஷியோ மாதிரி நினைச்சுக்கணும். இப்ப இந்த 1 எப்படி எடுத்துக்கணும்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இதை எப்படி எடுத்துக்கணும்னா 35x எடுத்துக்கணும். இத 5x எடுத்துக்கணும். இத 7x. இப்ப நம்பரா மாத்துறதுக்கு எக்ஸ்னால யாருன்னு சொல்லி கொடுத்திருக்கேன்? HCF. சோ இதோட வேல்யூ 11ன்னு அர்த்தம். இது 35 இன்டூ 11ன்னு அர்த்தம். இது 5 இன்டூ 11, 55. இது 77. இப்ப இந்த 4 நம்பர்ல யாரு 75க்கும் 125க்கும் இன்பிட்வீன்ல இருக்கா? 55. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். இங்க பாருங்க, நம்ம மெட்டீரியல்ல வச்சிருக்க இந்த சம்மு மாதிரியே அப்படியே இந்த குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. இந்த சம்மங்கே பாருங்க, இதே வார்த்தை HCF 15 இருக்கிற மாதிரி இங்க நான் சம்முல இங்க வந்து 40க்கும் 100க்கும் இடையிலான எண்கள்னு கேட்டிருக்கேன். இது ஆக்சுவலி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 40க்கும் 100க்கும் இடையிலான எண்கள் எத்தனை ஜோடின்னு கேட்டிருக்கேன். ஆனா குரூப் 4ல HCF 15 வர மாதிரி 2 டிஜிட் நம்பர் எத்தனை பேர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. 2 டிஜிட் நம்பர்னால எதுல ஸ்டார்ட் ஆகி எதுல முடியும்? அவன் நம்மளுக்கு கொடுத்துருக்க க்ளூவே 2 டிஜிட் நம்பர். டக்குன்னு சொல்லுங்க, கம்பேர் பண்ணி படிச்சாதான் புரியும். 10ல ஆரம்பிச்சு 10ல இருந்து 99 அர்த்தம். அப்ப 10ல இருந்து 99 வரைக்கும் HCF 15 வர மாதிரி நம்பர்னா யாரெல்லாம் வருவாங்க? 15, 30. HCF 15னா 15ஓட மடங்குன்னு அர்த்தம். 45, 60, 75, 90. இதுக்கு மேல போக தேவையில்ல. மைக்க ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப இவங்கள நீ பேர் அமைக்கணும். ஆனா அமைக்கிற ஜோடி HCF என்னவாதான் இருக்கணும்? 15ஆதான் இருக்கணும். இப்ப சொல்லுங்க, இப்ப பேர் எப்படி அமைப்பீங்க? 15, 30,
அடுத்து 15,45, 15,60, 15,75, அடுத்து 15,90. இதே லைன்ல எழுதிக்கலாம். அப்பதான் எது எழுதியிருக்கோம் எது எழுதலன்னு தெரியும். 15,90. அடுத்து 30,15 ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால எழுத தேவையில்ல. அடுத்து 30,45 எழுதணும். அடுத்து 30,60 எழுதலாமா? எழுதும் போதே உனக்கு என்ன ஃபீல் ஆகுது? மடங்குகளா இருக்கு. இதோட HCF என்ன? அது 15 கிடையாது. இதோட HCF என்ன? 30. அப்ப இவங்க எலிஜிபிள் இல்ல. அடுத்து 30,75 எழுதிக்கலாம். அடுத்து 30,90 எழுதலாமா? ஏன் எழுதக்கூடாது? இதோட HCF என்ன? HCF 1 30. எனக்கு 15 தான் வரணும். HCF 15 இருக்கிற மாதிரிதான் ஜோடி அமைக்க சொல்லியிருக்கான். இதான் குரூப் 4 கொஸ்டின். எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. அடுத்து 45,15 ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால எழுதக்கூடாது. 45, 30 அதுவும் எழுதிட்டோம், எழுதக்கூடாது. அடுத்து 45,60 எழுதிக்கலாம். அடுத்து 45,75 எழுதிக்கலாம். 45, 90 எழுதலாமா? எழுதக்கூடாது. ஏன்? இதோட HCF என்ன? 45, அதனால எழுதக்கூடாது. அடுத்து 75, 75,15 எழுதியாச்சு, எழுதக்கூடாது. 75,30 எழுதக்கூடாது. 75,45 எழுதக்கூடாது. யாரை எழுதிக்கலாம்? 75,60 எழுதிக்கலாம். 75,90 எழுதிக்கலாம். அடுத்து 90ஓட நீ எதையுமே பேர் பண்ண தேவையில்லை, ஏன்னா எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம். அப்ப சொல்லு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இதுதானே குரூப் 4 கொஸ்டின். எஸ் ஆர் நோ? 11ன்னு ஆன்சர் கீ. அதேதான் நான் கொடுத்திருக்கேன். 40க்கும் 100க்கும் இடையில அப்ப எத்தனை ஜோடி? 40க்கும் 100க்கும் இடையிலனா யாரெல்லாம் வருவா? HCF 15 வர மாதிரி 45, 60, 75, 90 இவங்க மட்டும்தான் வருவாங்க. இப்ப இவங்களுக்குள்ள பேர் பண்ணணும். 45,60, 45,75, 45,90. சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ணாலே இப்ப பாருங்க. ஜஸ்ட் நான் 4 டைப்ஸ் தான் கிராஸ் ஆயிருக்கேன். 4 டைப்ஸ்லயே நம்மளுக்கு 2 சம், ரேஷியோல ஒரு சம், இந்த ஒரு சம். புரியுதா எப்படி நடத்தியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு? எல்லாத்துக்கும் நல்ல ரிவிஷன் ஆச்சா? அடுத்து டைப் 5. பேசுனாதான் பேச மாட்டீங்களா? அடுத்து பாருங்க. LCM கொடுத்திருக்காங்க, HCF கொடுத்திருக்காங்க, சம் ஆஃப் 2 நம்பர் கொடுத்திருக்காங்க, டிஃபரன்ஸ் ஆஃப் 2 நம்பர். இந்த மாதிரி சம் ஆஃப் 2 நம்பர், டிஃபரன்ஸ் ஆஃப் 2 நம்பர் அப்படின்னு பார்த்தாலே ஷார்ட்கட் என்னதியா? சம் ஆஃப் 2 நம்பர், டிஃபரன்ஸ் ஆஃப் 2 நம்பர்னு பார்த்தாலே என்ன ஷார்ட்கட்ல போடணும்? a plus b the whole square minus a minus b the whole square equal to 4ab. இதுலதான் போடணும். இப்ப a plus b the whole square sum of 2 numbers 100 squared minus a minus b the whole square தான் கண்டுபிடிக்க சொல்றான். 4. ஆக்சுவலி ஏபிங்கிறது யாருக்கு ஈக்குவல்னு சொல்லி கொடுத்திருக்கேன்? HCF LCMக்கு ஈக்குவல். சோ அந்த வேல்யூவை அப்ளை பண்ணோம்னா a minus b கிடைச்சு போயிடும். சோ அதே சம் தான் எல்லாமே. கூடுதல் என்ன வித்தியாசம் என்ன, கூடுதல் என்ன வித்தியாசம் என்ன அப்படின்னே ஒரு 4 சம் வச்சிருப்பேன். ஆனா 5வது சம் சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் a plus b 55, HCF LCM 5, 120. தலைகீழ் கூடுதல் என்ன? தலைகீழ் கூடுதல்னா a plus b நான் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன்? 1/a plus 1 1/a plus 1/b. இதான் தலைகீழ் கூடுதல் என்ன. அப்ப 1/a plus 1/b எப்படி எழுதலாம்? ab, இங்க a இருக்கிறதுனால மேல b, இங்க b இருக்கிறதுனால மேல a. ஆல்ரெடி எனக்கு a plus b யோட வேல்யூ, a plus b நாலும் b plus a நாலும் ஒண்ணுதான். a plus b யோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டான்? 55. இந்த ab நான் என்னன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம்? HCF LCM அஸ்யூம் பண்ணிக்கலாம். சோ தலைகீழ் கூடுதல் உங்களுக்கு கிடைச்சிரும். அவ்வளவுதான்யா. இதான் டைப் 5. டைப் 5 பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் 2 நம்பர் கொடுத்து டிஃபரன்ஸ் ஆஃப் 2 நம்பர் கேட்பாங்க. இல்லாட்டி டிஃபரன்ஸ் ஆஃப் 2 நம்பர் கொடுத்து சம் ஆஃப் 2 நம்பர் கூட கேட்பாங்க. ஷார்ட்கட்டுக்கு ஃபார்முலா என்னதியா? a plus b the whole square minus a minus b the whole square equal to 4ab. இந்த மாதிரி ஜோடி கண்டுபிடிக்கிற சம்ல என்ன ஷார்ட்கட் இருக்கணும்னு சொன்னேன்? ஒன்னு a plus b கொடுத்துருக்கணும், இல்ல a into b கொடுத்துருக்கணும். a into b கொடுக்கலனாலும் அதுக்கு பதிலா யார் இருக்கலாம்? HCF LCMன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கலாம். இப்படி ஜோடின்னு கேட்டாலே a plus b இருந்தா ஒரு HCF ஆல டிவைட் பண்ணும், a into b இருந்தா 2 HCF ஆல டிவைட் பண்ணணும். இந்த மாதிரி அழகா நம்ம ஜோடி கண்டுபிடிச்சுக்கலாம். ஜோடி கண்டுபிடிக்கும் போது அந்த பேர் எதா இருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். HCF என்னவா இருக்கணும்?
ஒன்னா இருக்கணும். அவ்வளவுதான் டைப் 5. அடுத்து டைப் 6. அவனே இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மீட்டரை கொடுத்துட்டு இதோட கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த், இதை சரியாக அளவிடக்கூடிய மிகப்பெரிய நீளம் என்ன? இப்ப போன மாசம் கூட ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்ல இந்த மெத்தட் கேட்டிருந்தாங்க. அப்படியே 6th புக்ல இருக்கு. 80 லிட்டர் 120 லிட்டர் பால் சம்ம அப்படியே கேட்டிருந்தாங்க. ஷார்ட்கட்ல என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்லுங்க. பால் விக்கிற டியூட்டி. வீட்டுல பால் இருக்கா? பால் இருக்கா? வெரி குட். பால் இருக்கா? 20 புக்ல ஷார்ட்கட் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி ஒரு அளவை கொடுத்துட்டு இதோட கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த்னு கேட்டாலே அந்த வேல்யூக்கெல்லாம் HCF கண்டுபிடிச்சிருங்க. பெரிய பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா HCF என்ன மெத்தட்ல கண்டுபிடிக்கணும்? லாங் டிவிஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த 4 சம். அவ்வளவுதான். அடுத்து டைப் 7 லாஸ்டா ரிவிஷன் பண்றேன். அதுக்கப்புறம் டைப் 8 போயிடுறேன். ஓகேங்களா? டைப் 8 495 900 1665 இத எந்த ஒரு மிகப்பெரிய எண் கொண்டு வகுக்கலாம்? ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர்னு சொன்னாலே கொடுத்திருக்க வேல்யூக்கு என்னதான் கண்டுபிடிக்கணும்? HCF தான் கண்டுபிடிக்கணும். பிரேக் ஆகுது மேம். என்னடா வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க மேம். எல்லாத்துக்குமே பிரேக் ஆகுதா? இல்ல மேம். எல்லாத்துக்குமே பிரேக் ஆச்சுனாதான் என் சைட்ல பிரச்சனைன்னு அர்த்தம். உங்க சைட்ல பிரேக் ஆச்சுன்னா நீங்க ஒரு தடவை வெளியே போயிட்டு உள்ள வாங்க. இல்லாட்டி நியர்பைல உங்க வீட்ல யாராவது ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாட்ஸ்பாட் வச்சு போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, எல்லாத்துக்குமே பிரேக் ஆச்சு, எல்லாத்துக்குமே ஸ்கிரீன் தெரியலன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, 1657 2037 எந்த ஒரு மிகப்பெரிய எண் கொண்டு வகுத்தால் மீதி 6 5 கிடைக்கும்? எந்த ஒரு மிகப்பெரிய எண் கொண்டு வகுத்தால், இதெல்லாம் குரூப் 1 கொஸ்டின். அப்படியே லாஸ்ட் குரூப் 1 எடுத்து பாருங்க. மிக பெரிய எண் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த கொஸ்டின்ல என்ன வார்த்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தம்பி? மீதி இருக்கக்கூடாது. மீதின்ற வார்த்தை இருக்கக்கூடாது. நான் கொஸ்டினையே கரெக்ட் பண்ணணும். அப்ப கொஸ்டினை எப்படி கரெக்ட் பண்ணணும்? 1657 6 போச்சுன்னா ஆன்சர் என்ன? 1651. 2037 5 போச்சுன்னா எவ்வளவு? 2032. அவ்வளவுதான். இப்ப இது ரெண்டுக்கும் நான் HCF கண்டுபிடிச்சா போதும். அப்போ மிகப்பெரிய எண் கண்டுபிடினாலே HCF கண்டுபிடிக்கணும். அந்த கொஸ்டின்ல மீதின்ற வார்த்தை இருக்கவே கூடாது. சேம் ஆஸ் யூஷுவல். நான் இப்ப ஃபர்ஸ்ட் போடும் பொழுது நான் பாட்டுக்கு என்னடா இவள் லூசு மாதிரி 29 24ன்னு எடுத்துக்கிட்டா, 60 48ன்னு எடுத்துக்கிட்டா, இதை 96ன்னு எடுத்துக்கிட்டான்னு நீ நினைச்சிருந்திருப்ப. இப்போ உனக்கு மீனிங் புரியும். மிகப்பெரிய எண் கொண்டு வகுத்தால் மீதங்கள் முறை. மிகப்பெரிய எண்ணுன்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டாலே என்ன வார்த்தை இருக்கக்கூடாது? ரிமைண்டர்ன்ற வார்த்தை இருக்கக்கூடாது. சோ நம்ம கொஸ்டினே கரெக்ட் பண்ணி அந்த கொஸ்டின்ல உள்ள ஆன்சருக்கு தான் நீ வந்து HCF கண்டுபிடிக்கணும். இதுல பாரு, இதுல ஒரே மீதம் அப்படியே குரூப் 1 கொஸ்டின் இப்படியே இருக்கும். இதுல 12 கழிச்சிடணும். எல்லாத்துலயும் 12 கழிச்சிடணும். சோ லார்ஜஸ்ட் 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? இதுதான் டைப் 8. அடுத்து லாஸ்ட் டைப். இப்ப எல்லா பெல்லும் அடிக்குது. திருப்பி எப்ப மீட் பண்ணுவோம்னு கேட்டாலே கொடுத்திருக்க எல்லாத்துக்கும் என்னையா கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதே ஸ்கூல் புக் சமுக்குலாம் நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருக்கேன். இதே மாதிரி இந்த 2 4 6 8 30 நிமிஷத்துல எத்தனை டைம் அடிக்கும்னு கேட்டா என்னன்னு சொல்லியிருக்கேன்? 16ன்னு சொல்லியிருக்கேன். 15ன்னு எடுத்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சதையும் 16ன்னு எடுத்துக்கணும்னு ரீகால் எல்லாம் பண்ணிருக்கேன். சோ கொஞ்சம் தானாவகத்தில் போட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நிமிஷத்துல கொஸ்டின் இருந்துச்சுன்னா நிமிஷம் அங்க மென்ஷன் பண்ணிக்கணும். மினிட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கணும். அப்பதான் 5 o'clock எனக்கு எல்லாரும் மீட் பண்றாங்க. திருப்பி எப்ப மீட் பண்ணுவாங்கன்னு கேட்டா நீ அதை கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்றதுக்கு சரியா இருக்கும். சோ திருப்பி எல்லாரும் எப்ப மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாலே நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சோ நல்லா ஷார்ட்டா வேகமா ரிவிஷன் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்களேன், மிகச்சிறிய எண். எந்த ஒரு இப்ப வாங்க டைப் 7க்கு. எந்த ஒரு மிகச்சிறிய எண் கொண்டு வகுத்தால் மீதி 0 கிடைக்கும்? மிகச்சிறிய எண் கண்டுபிடின்னு சொன்னாலே கொடுத்திருக்க நம்பருக்கு என்னையா கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மிக பெரிய எண் கண்டுபிடினா லார்ஜஸ்ட் நம்பர்னா HCF, ஸ்மால் லீஸ்ட் நம்பர் அப்படின்னா எல்சிஎம். ஓகேங்களா? இதுவே இந்த மிகச்சிறிய எண் கண்டுபிடிக்க சொன்னதுல மீதின்ற வார்த்தை இருக்கலாமா மேடம்? இருக்கலாம். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஒரே ஒரு மீதி இருந்தா பிளஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். வேற மீதி இருந்தா என்ன பண்ணிடணும்னு சொல்லியிருக்கேன்? எல்சிஎம் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணிக்கணும்னு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருக்கேன். வேற மீதிங்கிறத எப்படி கண்டுபிடிப்ப?
20க்கும் 14க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 6. 25க்கும் 19க்கும் டிஃபரன்ஸ் 6. 35க்கும் 29க்கும் டிஃபரன்ஸ் 6. 40க்கும் 34க்கும் டிஃபரன்ஸ் 6. சோ இந்த 6 நீ எல்சிஎம் கண்டுபிடிச்சு அதை மைனஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளவுதான். அடுத்து க்ளூவேர்டு. மிகச்சிறிய எண்ணுன்னு சொன்னாலே கொடுத்திருக்க கொஸ்டினுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவ. 5 அதிகரிக்க சொன்னா நீ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? அட சொல்லுங்க. 5 அதிகரிக்க சொன்னா என்ன பண்ணணும் தம்பி? எல்லா தம்பியும் என்ன பண்றீங்க? மைனஸ் பண்ணணும். மைனஸ் அதிகரிக்க சொன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு வந்த ஆன்சர்ல 5 மைனஸ் பண்ணிக்கணும். இதுவே மைனஸ் பண்ண 7 குறைங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிச்சு பிளஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு க்ளூ வேர்டு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்ப இந்த சம் எல்லாம் கஷ்டப்படவே தேவையில்ல. இப்போ ஒரு நம்பர் இருக்கும். இப்ப இந்த சம்முக்கு சொல்லி தரேன் பாருங்க. அவன் இப்படி இது ஒரு மிகச்சிறிய எண். இத 2, 3, 4ஆல வகுத்தா மீதி 1 கிடைக்குதுன்னு சொல்றானா? 2, 3, 4ஆல வகுத்து பாரு. மீதி 1 கிடைக்குதான்னு பாரு. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. ஆனா 5ஆல வகுத்தா மீதி இல்ல. அப்ப 25 5ஆல வகுத்தா மீதி இல்ல. இப்படி கூட இந்த மிகச்சிறிய எண்ணை ஆப்ஷன்லயே நம்ம போகலாம். இப்படி நான் சொல்லி கொடுத்த மெத்தட் எல்லாம் தான் தெரியணும்னு அவசியம் இல்ல. பேசுறது புரியுதா? புரியுதா? அப்போ இந்த சமலாம் எப்படி மேடம் போறது? ஒரு நம்பர் இருக்கும். அதை 7ஆல குறைச்சா யாரால டிவைட் ஆகும்? 12ஆல. ஒரு நம்பர் இருக்கும். அதுல 7 மைனஸ் பண்ணா 16ஆல டிவைட் ஆகும். சோ எந்த நம்பர் 7 மைனஸ் பண்ணி 12, 16, 18, 21ஆல டிவைட் ஆகுதோ அந்த நம்பர்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரியே ஆப்ஷனை வச்சே போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் ஆப்ஷனோடய கொண்டு வந்திருக்கு. ஓகேவா? இப்ப 1683 இது 5ஆல டிவைட் பண்ணுங்க. 5ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 3ன்னு கிடைக்குதான்னு பாருங்க. 5ஆல டிவைட் பண்ணா 3 டைம் வரும். இது ஒரு டைம் 3 டைம் 3ன்னு கிடைக்குது. ஆனா இத 9th டேபிளால டிவைட் பண்ணா ரிமைண்டர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 9th டேபிளால டிவைட் பண்ணுங்க. 9th டேபிளால டிவைட் பண்ண முடியுமா? 9 9 மீதி 7 8 9 72 மீதி எவ்வளவு? 6 9 7 63 அடிப்படைது தானே? இதுதானே ஆப்ஷனு. 5ஆல அடிச்சா ரிமைண்டர் 3 கிடைக்கணும். 9ஆல அடிச்சா ரிமைண்டர் கிடைக்க கூடாது. சோ இப்படி ஆப்ஷன்லயே செக் பண்ணலாம் இந்த சம் எல்லாம். ஓகேங்களா? இந்த எல்லா சம்முமே ஆப்ஷன்லயே இந்த மிகச்சிறிய வார்த்தையெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அடுத்து மிகப்பெரிய 4 இலக்க எண், மிகச்சிறிய 5 இலக்க எண். இதுக்கு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் நான் சொன்ன ஷார்ட்கட் புரியும். மிகப்பெரிய 4 இலக்க எண்ண டக்கு டக்குன்னு வாய தரங்க. எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன்? லைன் லைன் போடணும். மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? 10,000 சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த 4 டிஜிட் நம்பர்ல இங்க வகுக்கிறதுக்கு ஒரு நம்பர் வேணும். அது இந்த கொஷின்ல 15, 25, 40, 75 கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு எல்சிஎம் எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துக்கிட்ட போட்டுக்கணும். போட்டு நீங்க நார்மலா வகுத்தல் மாதிரி பண்ணணும். ஒரு மீதி வரும். 4 டிஜிட் நம்பரா இருந்தா மீதிய டைரக்டா மைனஸ் பண்ணணும். 5 டிஜிட் நம்பரா இருந்தா என்ன க்ளூ வேர்டு சொல்லி கொடுத்திருக்கேன்? மீதிய கம்ப்ளீட் பண்ணி பிளஸ் பண்ணணும். இதை இப்ப புதுசா பாக்குறீங்கன்னா இப்ப கத்துக்க முடியாது. சோ விட்டுருங்க, லூஸ்ல விட்டுருங்க. நீங்க ஆப்ஷன்லயே இதெல்லாம் நீங்க ஆப்ஷன்லயே கூட போலாம். எந்த 4 டிஜிட் நம்பரு 15ஆல வகுக்குது, 25ஆல வகுக்குது, 40ஆல வகுக்குது, 75ஆல வகுக்குதோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தேவையில்லை. ஆப்ஷன் கீழே இருக்கு. அதை கொண்டு போய் யாரு 15ஆல டிவைட் ஆகுறாங்கன்னு பாரு, யாரு 25ஆல டிவைட் ஆகுறாங்கன்னு பாரு, 40ஆல டிவைட் ஆகுறாங்கன்னு பாரு. அப்படி யாரு டிவைட் ஆகுறாங்களோ அவங்கதான் 4 டிஜிட் நம்பர்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மித்தபடி நான் என் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு நல்லாவே ரிவிஷன் தெரியும். சொல்லுங்க, 4 டிஜிட் நம்பரா இருந்தா மீதிய மைனஸ் பண்ணிக்கணும். 5 டிஜிட் நம்பரா இருந்தா மீதிய கம்ப்ளீட் பண்ணி பிளஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இதான் டைப் 7, 8 ஓவரால் ரிவிஷன். வாங்க வாங்க. HCFனா என்ன சாமி அர்த்தம்? டக்குன்னு காமனா இருக்கணும், பவர் கம்மியா இருக்கணும். எல்சிஎம்னா எல்லாத்தையும் எடுத்து எழுதணும், பவர் அதிகமா எழுதணும். இதுக்கு மேல உள்ளதுக்கு HCF, கீழே உள்ளதுக்கு எல்சிஎம். இந்த மாதிரி டிஜிட்ல இருந்தா டிஜிட் இல்லாம மாத்திக்கணும். இதுல இந்த சம்முக்கு மட்டும் 0.07. ஆனா நெட் டிஎன்பிசி எல்லாம் என்ன கொடுத்திருப்பான்? 0.35. பெரிய நம்பருக்கு லாங் டிவிஷன் போடணும். ரேஷியோல இருக்கிற நம்பரா மாத்தணும்னா எக்ஸ் சேர்த்துக்கணும். அந்த எக்ஸ் யாருன்னு சொல்லி கொடுத்திருக்கேன்? HCFன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். இதுவே ரேஷியோ இருக்கு, எனக்கு HCF எல்சிஎமோ தேவை அப்படின்னா ஷார்ட்கட்டுக்கு ஃபார்முலா ரேஷியோ இன்டு HCF ஈக்குவல் டு எல்சிஎம். அடுத்து 1 நம்பர் அனதர் நம்பர். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் யாருக்கு ஈக்குவலா இருக்கும்னா HCF எல்சிஎம் ஈக்குவலா இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் 3 நம்பர் யாருக்கு ஈக்குவலா இருக்கும்னா HCF ஸ்கொயர்டு இன்டு எல்சிஎம் ஈக்குவலா இருக்கும். இதான் டைப் 2.
அடுத்து டைப் த்ரீ HCF விட எல்சிஎம் வந்து இத்தனை டைம்ஸா இருக்கு அப்படின்னு பேசிக்கா கொடுத்து இதுவும் ஒன் நம்பர் அனதர் நம்பர் தான் என்னன்னு கேக்குறாங்க. அடுத்து ஜோடி சம்மா இருந்தாலே A பிளஸ் பியா இருக்கா A இன்டூ பியா இருக்கா? A பிளஸ் பின்னு ஒரு ஆன்சர் கொடுத்தாங்கன்னா அதை ஒரு HCF ஆல டிவைட் பண்ணும். A இன்டூ பியா இருந்தா 2 HCF ஆல டிவைட் பண்ணும். வந்திருக்க ஆன்சருக்கு நீ ஒரு ஜோடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிற ஜோடியோட HCF ஒன்னாதான் இருக்கணும். அது ஜஸ்ட் ஒரு ஜோடி தான். இன்கேஸ் அதை நம்பரா மாத்த சொன்னாங்கன்னா அதுக்கு கூட அந்த ஜோடி கூட யாரை சேர்த்துக்கணும்? எக்ஸ் சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு க்ளூ வேர்டு சொல்லி கொடுத்திருக்கேன். HCF 15 வர மாதிரி ஜோடி அமைன்னு சொன்னா இப்பெல்லாம் அதெல்லாம் க்ளூ வேர்டு சொல்லியாச்சு. சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் இது வந்ததுனாலே ஷார்ட்கட்டுக்கு ஃபார்முலா A பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் A மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AB அப்படிங்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணா டைப் 5 எழுதிடலாம். டைப் 6 கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த்னாலே HCF தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து டைப் 7 லீஸ்ட் நம்பர்னு சொன்னாலே என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்ல ரிமைண்டர் இல்லைன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். ஒரு ரிமைண்டர் இருந்தா எல்சிஎம் கண்டுபிடிச்சா அந்த ஒரு ரிமைண்டர் ஆட் பண்ணிக்கணும். இல்லாட்டி அந்த டிஃபரெண்ட் ரிமைண்டரை மைனஸ் பண்ணிக்கணும். இது கிளாஸ் ரெகுலரா வந்தவங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னு புரியும். புரியாதவங்க ஆப்ஷன்லயே போய் அவன் சொன்ன கண்டிஷனை செக் பண்ணு. எந்த நம்பரை 12ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 8 வருதுன்னு பாரு. 15ஆல டிவைட் பண்ணா 8 வருதுன்னு பாரு. அப்படி கூட நம்ம ஆப்ஷன்ல இருந்து இந்த செவன்த் டைப் ஃபுல்லாவே ஆப்ஷன்லயே போட்டுடலாம். அடுத்து டைப் 8 ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர்னு சொல்லி ரிமைண்டர்ன்ற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? கொஸ்டின் பேப்பர்ல இருக்க கூடாது. அப்ப கொஸ்டின் பேப்பரே கரெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணி போடணும். திருப்பி டைப் 9 திருப்பி எப்ப எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணுவீங்கன்னு கேட்டா என்ன பண்ணணும் சொல்லுங்கயா? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் மேம். எல்சிஎம் கண்டுபிடிச்சுக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்பா 10th புக் டவுன்லோட் ஆயிடுச்சுடா. இப்போ HCF LCM 6th செகண்ட் டேர்மா தேர்ட் டேர்மா? நல்ல ஞாபகம் உள்ளவங்க சொல்லுங்க. 6th செகண்ட் டேர்மா தேர்ட் டேர்மா? அவ்வளவுதான், கோமாக்கு போயிடுவீங்க. எனக்கு தெரியாதே மேடம், அப்படிதானே? HCF LCM 6th செகண்ட் டேர்மா தேர்ட் டேர்மான்னு கேட்டேன். தேர்ட் டேர்மான்னு பார்ப்போம். தேர்ட் டேர்ம்ல இல்ல, சுற்றளவு பரப்பளவுன்னு ஏரியா தான் இருக்கு. அப்ப யாரு தான்? செகண்ட் டேர்ம் தான். ஓகே, நான் அப்ப செகண்ட் டேர்ம்ல டக்குன்னு ரிவிஷன் பண்ணிங்க பாருங்க. 8 5 minutes தூக்கி டக்குன்னு முடிச்சிடலாம். டக்குன்னு என்னோட நீங்க வந்து ஒரு கோஆபரேட் பண்ணி ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 5 minutesல ஒரு ஸ்கூல் புக்கை நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். ஷார்ட்கட் சொல்லணும், அதுதான் மெயின். அட சீக்கிரம்ப்பா. ஓகே. 6th செகண்ட் டேர்ம் 6th செகண்ட் டேர்ம்ல HCF டாபிக் இங்க இருந்து ஆரம்பிக்குது. நான் என்னென்ன சம்மெல்லாம் இருக்கு அப்படின்னு டக்குன்னு ரிவிஷன் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கதான் HCF LCM ஆரம்பிக்குது. பேசிக்கா 40க்கும் 56க்கும் HCF என்னன்னு கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நம்ம போட்டுருவோம். அடுத்து 18 24 30க்கு HCF என்னன்னு கேட்டிருக்காங்க, அதுவும் நம்ம போட்டுருவோம். அடுத்து 156 124க்கு LCM என்னன்னு கேட்டிருக்காங்க, அதுவும் பேசிக் மெத்தட் தான். இங்க பாருங்களேன், 62 78 109 மீதி 2 3 4 மீதிகளாக கொடுக்கும் மீ பெரும் பொது காரணி. மீ பெரும் பொது காரணி HCF கண்டுபிடிங்கன்னு சொன்னாலே அந்த கொஸ்டின்ல என்ன இருக்கக்கூடாது? மீதி இருக்கக்கூடாது. அப்ப கொஸ்டினே கரெக்ட் பண்ணணும். அப்ப இதோட ஆன்சர் எப்படி இருக்கும்? 60 75 105. இதுக்குதான் நீ HCF கண்டுபிடிக்கணும். இதுக்கு HCF கண்டுபிடிச்சா கூட ஆன்சர் என்ன வரும்? 15ன்னு வரும். அடுத்து 175 இங்கிலீஷ் புக்கு, 245 சயின்ஸ் புக்கு, 385 மேக்ஸ் புக்கு. இதெல்லாம் ஈக்குவலா வைக்கணும்னு சொன்னா அதிகபட்சமா எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? அதிகபட்சமா எத்தனை பெட்டிகள் தேவைன்னா இந்த கொடுத்திருக்க நம்பருக்குலாம் என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். இதுல இந்த சம்ம வச்சே HCF கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். மேக்ஸுக்கு 385ன்னு இருக்கும். அதுல இந்த 8 கட் பண்ணிட்டு ஆன்சர் என்ன? மேக்ஸ் மேடத்தோட மூஞ்சிய பாரு. மேக்ஸ் மேடத்தோட இது நான் மட்டும் நல்லா வந்துருவீங்க. மேக்ஸ் மேடத்தோட மூஞ்ச பாருனோடய சூப்பர் வரேன் அப்படின்னு வந்துருவீங்க. இந்த கொஸ்டின் இப்ப குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தானே? 18க்கும் 30க்கும் HCF LCM ஓட ரேஷியோ இந்த குரூப் 4 தானேயா? குரூப் 4 குரூப் 1
என்ன எக்ஸாம்ல கேட்டாங்க? 2 4 ஆ? என்னத்துல கேட்டாங்கன்னு கேட்டா அதுவே தெரிய 4 மாட்டேங்குது. மேம். கோமால 4 இருக்கீங்க. நான் என்னதான் உங்களை வச்சுட்டு பண்றேனே தெரியல. அப்ப இதுக்கு HCF 18க்கும் 30க்கும் HCF கண்டுபிடிக்க போறேன், எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன், அதுக்கு ரேஷியோ எடுக்க போறேன். ரேஷியோனால என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன். காமனா உள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணி விடணும், அடிச்சு விடணும். ஓகேவா? 254 508 508 எந்த எண்ணை கொண்டு வகுக்கும் பொழுது மீதி 4 தரும் மிகச்சிறிய எண். மிகச்சிறிய எண்ணினாலே கொடுத்திருக்க நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், எல்சிஎம்னு சொன்னேன். ஒரே ஒரு மீதி கொடுத்திருந்தா அந்த எல்சிஎமோட அந்த மீதி என்ன பண்ணிக்கணும்னு சொன்னேன், பிளஸ் பண்ணிக்கணும்னு சொன்னேன். ஆமா, இங்க பாருங்க 72 108 மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? நீங்க ஆப்ஷன் எப்படி இருக்கும், இத போய் 72 யாரு வகுப்படுறாங்களோ அவங்க கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்கூல் புக்ல இப்படியே இருக்கு. இந்த சம்ம நம்ம தெரிஞ்சுட்டு போலனா அங்க போய் இதெல்லாம் தானா வகுத்தல் போட்டு, இப்ப பாருங்க மிகச்சிறிய எண்ணுன்னா 10,000 போடணும். இங்க வகுக்கிறதுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கணும். அது இந்த 72க்கும் 108க்கும் என்ன எடுத்துக்கணும், எல்சிஎம் எடுத்துக்கணும். நார்மலா வகுக்கிற மாதிரி வகுக்கணும். வகுத்தா மீதி ஒண்ணு வரும். 5 டிஜிட் நம்பரா இருந்தா மீதியை என்ன பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணி பிளஸ் பண்ணணும்னு ஒரு க்ளூ வேர்டு சொல்லியிருக்கேன். இவ்வளவும் பண்றதுக்குள்ள எக்ஸாம்கள்ல கொடுங்க உங்க OMR ஷீட்டை அப்படின்னு புடுங்கிட்டு போயிடுவாங்க. சரியா? இதுக்கு ஒரு ஷார்ட்கட். இன்கேஸ் இதே சம்பந்துச்சுன்னா, நம்ம லக்கா இதே சம்பந்துருச்சுன்னா, 108ஓட சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்ன கலெக்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி கொடுத்தேன், சொல்லுங்க. ஃபண்டு கலெக்ட் பண்றதுக்காக. அப்ப 10,152. ஓகேவா? லாஸ்டா முடியறது 52. 10,152 10,152 இத பார்த்து வச்சுக்கணும். சோ 108 சவுண்ட் போட்டுக்கிட்டே வராங்க. மெத்தட் எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. இன்கேஸ் இதே சம் வந்துச்சுன்னா சம்மோட 108 சவுண்ட் போட்டுக்கிட்டே வராங்க. என்ன கலெக்ட் பண்றதுக்கு வராங்க சொல்லுங்க, ஃபண்ட் கலெக்ட் பண்றதுக்கு. 108 101 இப்பெல்லாம் எக்ஸாம்ல சைபர் கிரைமோட நம்பர் எல்லாம் ரீசெண்டா கேட்டிருந்தாங்களா? சைபர் கிரைமோட நம்பர் என்ன? 19 இல்ல, எனக்கு ஒண்ணும் புரியல. ஆன்சர் பண்ணுங்க. 1930. வெரி குட். குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்னது? 0 சொல்லுங்க. 98. ரயில்வே டிபார்ட்மெண்டோட ஹெல்ப்லைன் நம்பர் என்னது? 10 10வா? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். 139. ஷார்ட்கட்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஒரு முனையில என்ன எதை நிறுத்தி வச்சிருக்காங்க, ட்ரெயினை நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்படிலாம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன்ல. பெண்களுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் என்னெல்லாம்? 1091 181 181 சொல்லியிருக்கேன். போக்சோ சட்டம் எந்த வருஷம்? 2012. யாருக்கும் யாருக்கும்? both boys and girls. சரி, சொல்லுங்கயா. 108 சவுண்ட் விட்டுட்டே போகுது. என்ன கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க? ஃபண்டு கலெக்ட் பண்றதுக்காக. அதே மாதிரி காலையில 5 மணிக்கு போன் அடிச்சுச்சாயா, அப்புறம் 15 20 25 30 நிமிஷத்துல அடிக்குதாயா, திருப்பி எப்ப அடிக்கும்னா எல்லாத்துக்கும் என்னையா கண்டுபிடிப்பீங்க, எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்கயா. ஆமா தானே? இந்த சம அப்படியே உங்களுக்கு மனப்பாடமா இருக்கும். 5 மணிக்கு அடிக்கிற போன் எப்ப அடிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், 10 மணிக்கு அடிக்கும். 10 மணிக்கு. செம்மையா உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அதனால அப்படியே வந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்க வேண்டியதான். அடுத்து HCF கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் அனதர் நம்பர். ஒன் நம்பர் அனதர் நம்பர்னாலே ஷார்ட்கட்டுக்கு என்னையா ஃபார்முலா? A × B = HCF × LCM. அடுத்து ஏமா சார்பகா என்ன்ற வார்த்தையை பார்த்தாலே நீ எதுவுமே எதிர்பார்க்க தேவையில்ல. அங்க HCF ஓட வேல்யூ என்னவாதான் இருக்கும்? ஒண்ணுதான். அவன் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்ல. நீனே HCF ஒண்ணுன்னு எடுத்துக்கலாம். LCM ஓட வேல்யூ 1 நம்பர் அனதர் நம்பர். இதேதான். சோ 45க்கு 75க்கு HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 அடுத்தடுத்த ஈவன் நம்பர் எடுத்தா இதோட HCF என்ன? எந்த நெக்ஸ்ட் உள்ள ஈவன் நம்பர் எடுத்தாலும் அதோட HCF என்னவாதான் இருக்கும்? 2வா தான் இருக்கும். 2 நம்பர் கொடுத்திருக்காங்க, LCM கொடுத்திருக்காங்க. அப்ப HCF. அப்ப A × B = HCF × LCM. 3 நம்பரை கொடுத்துட்டு LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 57 கூட யாரை கூட்டுனாமா அது 5ஆல டிவைட் ஆகும்? 3 கூட்டுனா. அடுத்து HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா பிரைம் நம்பர் வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிரைம் நம்பர்னா யாரெல்லாம்? 2 3
5 7 இதெல்லாம் ஆமா தானே. காம்போசிட் நம்பர்னா 4 6 8. ஒண்ணுங்கிறது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது, பிரைம் நம்பரும் கிடையாது, இப்ப காம்போசிட் நம்பரும் கிடையாது. HCF கண்டுபிடி. ஆனா பகா எண்ணா வச்சு கண்டுபிடினா பகா எண்ணா போட்டுதான் கண்டுபிடிக்கணும். உன் இஷ்டத்துக்கு தானா வகுத்தல் கண்ட நம்பருக்கு எல்லாம் போடக்கூடாது. அடுத்து பாருங்க, இந்த 3 நம்பருக்கு HCF என்ன எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது ஆஸ் யூஷுவல் சம். இப்ப கூட சொன்னேன்ல 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் இதோட அதிகபட்ச கொள்ளளவுனா இந்த 3 நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும். ஆனா இத பார்த்து பார்த்து உனக்கு தெரியும் 80 100 120க்கு HCF யாரு 20. வீட்டுல பால் இருக்கா? ஆமா தானே. அதே மாதிரி காலையில ஒரு சிக்னல் 8 மணிக்கு ஓபன் ஆகுது. 40 செகண்ட் 60 செகண்ட் 72 செகண்ட். கொஞ்சம் நீங்க இன்கேஸ் இந்த சம்ம போட்டாலும் அது அப்படியே ஒரு ஷார்ட்கட் பேஸ்ல அந்த ஆன்சர் வரும்பொழுது கொஞ்சம் இன்னொரு பாசிட்டிவ் வைபா இருக்கும். அடுத்த சம்ம உனக்கு தெரியலனாலும் அது தெரிஞ்ச மாதிரி உன் மனநிலைமை என்ன பண்ணும், அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுவ நீனு. சோ அதனால டக்கு டக்குன்னு 8 மணிக்கு ஓபன் ஆகுற சிக்னல் எப்போ ஓபன் ஆகும்னு சொல்லியிருக்கேன். 8:06. 8:06 எப்படி எழுதணும்? 8.06. ஓகேவா? இங்க பாரு, HCF LCM வேல்யூ கொடுத்துட்டு எத்தனை ஜோடின்னு கேட்டிருக்கான். அப்ப எத்தனை ஜோடினாலே அது ஒண்ணு A பிளஸ் B இருக்கணும், இல்ல A இன்டு B இருக்கணும். A இன்டு Bனால என்ன அர்த்தம்? HCF இன்டு LCMனாலும் ஒண்ணுதான். அப்ப 210 இன்டு 14. அப்ப A இன்டு Bல இருக்கும் பொழுது எத்தனை HCF ஆல டிவைட் பண்ணணும்? 2 HCF ஆல நம்ம டிவைட் பண்ணணும். அப்ப டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு எத்தனை ஜோடின்னு கிடைச்சிரும். அதேதான். அடுத்த டைப் 2 நடத்தினேன் பாத்தீங்களா? எல்சிஎமோட HCF எத்தனை மடங்கு? 6 மடங்கு. அப்ப HCF 12ன்னு கொடுத்துட்டான். அப்ப 6 மடங்குனா 72. ஒரு எண் 36, மற்றொரு எண் என்ன? ஒரு எண் மற்றொரு எண்ணாலே A இன்டு B தான். கீழே இருக்கிறதுல சார்பகா எண். சார்பகா எண்ணாலே HCF என்னவா இருக்கணும்? 1 இருக்கணும். 8 9 12ஆல் அடிபடுற 4 டிஜிட் நம்பர் எதுன்னு பாரு. அதுவும் நான் நிறைய தடவை சொல்லி சொல்லி உங்களுக்கு என்ன ஆன்சர்னே தெரியும். 8 9 12ஆல் அடிபடுறது யாரியா? 9936. சம் ஆஃப் 2 நம்பர் கொடுத்து HCF கொடுத்து LCM கொடுத்து வேறுபாடு கொடுத்து கூடுதல் கேட்டா என்ன ஃபார்முலா? A plus B the whole square minus A minus B the whole square equal to 4AB. HCF யாரு இருக்க முடியாது? இந்த 80 தான் இருக்க முடியாது. ஏன்னா HCF ஓட மடங்காதான் யாரு இருப்பா? LCM. 80ங்கிறது 80ஓட மடங்கு 120 கிடையாது. 80ஓட மடங்கு யாரு? 160. இப்படி எல்லாம் 6th புக்ல தரவா HCF LCM நடத்தியிருக்கேன். எஸ் ஆர் நோ? சோ 9th புக்லயும் காமனா விரிச்சு எழுதுவோம். HCFனா காமனா உள்ளது, பவர் கம்மியா உள்ளது. LCMனா எல்லாத்தையும் எடுத்து எழுதணும், பவர் எப்படி எழுதணும்? ஆமா. இப்ப 10th புக்ல உள்ள HCF டக்கு டக்குன்னு சொல்றேன் பாருங்க. எப்படி போடணும்? இப்ப எக்ஸுக்கு 1 போட்டு கொடுத்தே ஷார்ட்கட்ல சொல்லி கொடுத்துருக்கேன். அது போக வேற எப்படியா போடலாம்? பாருங்க, APGP 10th சாப்டர்ல APGPயும் யாரும் வருவா? HCF LCM வருவாங்க. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேனே. சென்னையில இருந்து டெல்லிக்கு போறதுக்கு காலையில எத்தனை மணிக்குமா போவீங்க? 6 மணி. 6:30. வெள்ளிக்கிழமை 6:30க்கு போவேன். கலாவாணி சம ஒரு குரூப் 4ல கேட்டிருந்தாங்கல்ல, என்ன கிழமை? புதன்கிழமை அப்படின்னு நடத்திருக்கேன்ல. சோ அதெல்லாம் ரிப்பீட்டட் சம்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். அதை கேட்கும் போது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் சொல்லி கொடுத்தது அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சொல்றேன் பாருங்க. அடுத்து இது வந்து ஒரு ஏபியா ஜிபியா. ஃபர்ஸ்ட் சம்மு ஏபியா ஜிபியான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போம். அதான் ஃபர்ஸ்ட் சம்மு. நம்ம தானையா? ஆக்சுவலி இது வந்து என்னன்னா, இப்படி சம் கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, உனக்கு ஒரு மெத்தட் சொல்லி தரேன். இவனே இப்படி ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பான். கொடுத்துட்டு A8 என்ன, A15 என்ன அப்படின்னு கேட்டான்னா, இப்ப A8 என்னன்னு கேக்குறான்னா என்னக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணணும்? A8ங்கிறது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? A8ங்கிறது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? ஈவன் நம்பர். A8ங்கிறது ஈவன் நம்பர். அப்ப இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுவே A5 கண்டுபிடிக்க A15ங்கிறது ஆட் நம்பர் தானே. இந்த ஃபார்முலா ஜஸ்ட் அப்ளை பண்ணணும். இந்த டாபிக் பேரு சீரீஸ் டாபிக். சீரீஸ் தொடர்கள் டாபிக்னு அர்த்தம். அடுத்துதான் கூட்டுத்தொடர்னு ஆரம்பிக்கும். கூட்டுத்தொடர்ல
பேசிக்கா கூட்டுத்தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்க இப்படி ரிவர்ஸ்ல மைனஸ் பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்தா சேமா இருந்தா கூட்டுத்தொடர் வரிசை தான் ஃபர்ஸ்ட் சம்மு. முதல் உறுப்பு கொடுத்துட்டு டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதோட சீக்வன்ஸ் எழுத சொல்றாங்க. சீக்வன்ஸ்னா எப்படியா இருக்கும்? ஏ ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 2டின்னு இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸை கொடுத்துட்டு 15வது உறுப்பு 24வது உறுப்புன்னு கேட்டா 15வது உறுப்புனா என்னமா சொல்லி கொடுத்துருக்கேன்? A plus எப்படி 43. ஷார்ட்கட்ல ஏ A பிளஸ் plus 14d 14. ஏ தெரியும் உனக்கு, டியும் தெரியும் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தா. சோ 24வது உறுப்புனா ஷார்ட்கட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஏ பிளஸ் A plus 23d. 23D. இதுல அப்ளை பண்ணா அழகா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இங்க பாரு 3 6 9 12 111 3 6 9 12 111. இதுல உறுப்புகளின் எண்ணிக்கைனா n கேக்குறான். n கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? l minus a divided by d plus 1. இதுக்கு போட்டீங்கன்னா என்னோட வேல்யூ 37 கிடைக்கும். எங்க இதே சம்மு அப்படியே நம்பர் மாத்தாம வந்தா என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்லுங்க பாப்போம். எனக்கு ராமம் போட்டாங்க. முயலுக்கு முயலுக்கு நாமம் போட்டாங்க. இந்த பாரு 111 இது நாமம் போட்ட மாதிரி இருக்கா? சோ முயலுக்கு நாமம் போட்டாங்கன்னு படிக்க வச்சிருக்கேன். அதே மாதிரி அடுத்த சம்மு 7வது உறுப்பு -1. 7வது உறுப்பு -1னா எப்படி எடுத்துக்கணும்? a பிளஸ் 60. 6d ஈக்குவல் டு -1ன்னு அர்த்தம். அடுத்து A plus 5. 16வது உறுப்பு a பிளஸ் 15d ஈக்குவல் டு என்னது? 17. ஏமா இப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம்ல, இதுல a ஓட வேல்யூ d ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் தானே இப்படி அடிச்சு. ஆமாவா இல்லையா? இந்த மாதிரி ஃபார்மேட்ல நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து இங்க பாருங்க கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு ஒண்ணு சொன்னேன்ல, அடுத்தடுத்த 4 நம்பர், அடுத்தடுத்த 3 நம்பர், இதெல்லாம் ஆப்ஷன்லயே போலாம். அடுத்தடுத்து 4 நம்பரா இருக்கணும், அதை கூட்டுனா 28 இருக்கணும், அதை ஸ்கொயர் பண்ணி கூட்டுனா 276 வரணும். அப்ப நீ ஆப்ஷன்ல போய் யாரு ஏபி சீரீஸ்ல இருக்கா அந்த 4 நம்பரையும் கூட்டுனா 28 வருதான்னு பாக்கணும். இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணா 1 25 81 169 ஸ்கொயர் பண்ணா இதோட வேல்யூ என்ன வரணும்? 276. இப்படி இருக்கான்னு நீங்க அழகா ஆப்ஷனை வச்சே போய்க்கலாம். கன்சிக்யூட்டிவ் நம்பருக்கு ஜஸ்ட் இன்கேஸ் ஃபார்முலா மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அடுத்து நம்ம தாய் சம்மு. இது கூட இப்ப டெக்னிக்கல் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கல்ல, ஆமாவா இல்லையா? போன மாசம் டெக்னிக்கல் எக்ஸாம்ல ஒரு அம்மா 3 குழந்தைய வச்சிருக்காங்க, 207 ரூபாயை பிரிச்சு கொடுக்குறாங்க. எப்படியா பிரிச்சு கொடுப்பாங்கன்னு சொன்ன 207 ரூபாய? 67 அழிவதையா அரைச்சு 67 69 71. அவ்வளவுதான். இதுக்கு என்ன க்ளூ வேர்டுனா, ஆக்சுவலி இப்படியே சம்முல 67 69 71 இருக்கும். இந்த 3 பேத்தையும் கூட்டுனா 207 ரூபாய் வருதான்னு பாரு. அடுத்த க்ளூ வேர்டு என்ன கொடுத்துருக்கான்? இருக்கிறதுலே 2 சின்ன அமௌண்ட்டை பேருக்குன்னா 4623. அப்ப 67 69 பேருக்குன்னா 4623. சோ கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப 67 69 71 அப்படியே அழகா போட்டுடலாம். அவ்வளவுதான். சேம் ஃபர்ஸ்ட் சம்மு கூட்டுத்தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். செகண்ட் சம்மு ஏவும் டியும் கொடுத்து அதோட சீக்வன்ஸ் எழுத சொல்லியிருக்கான். அடுத்து இது தேர்ட் சம்லாம் தேவையில்ல. ஃபோர்த் சம் 19th டேர்ம் என்ன? 19th டேர்ம் என்னன்னா ஃபார்முலா என்னையா? டக்குன்னு சொல்லுங்கயா. 19th டேர்ம்னா என்ன ஃபார்முலா? a plus 18d. இந்த மாதிரிதான் கண்டுபிடிக்கணும். அடுத்து இதுக்கு என்ன ஷார்ட்கட் கொடுத்திருக்கேன்? -54 எத்தனையாவது உறுப்புனா? நெகட்டிவா பேசுறதுக்கு என்னம்மா யாருமே ஷார்ட்கட் ஞாபகம் இல்லையா? ஃபைனல் மேட்ச பத்தி நெகட்டிவா பேசுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? பாஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி நடு உறுப்புன்னு கேட்டாலே என்ன சொல்லிருக்கேன் இந்த சம்முக்கு? 93 99. ஆமா தானையா? அடுத்து 77 செவன்த் சம்மு 9வது உறுப்போட 9 மடங்கு, 15வது உறுப்போட 15 மடங்கு, இந்த மாதிரிலாம் சொன்னா எத்தனையா? 24வது உறுப்பு எத்தனைன்னு கேட்டா நீ ஆன்சர் என்னையா பண்ணணும்? 0ன்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்து இந்த மாதிரிலாம் கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன க்ளூ வேர்டு சொன்னேன்? பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி போட்டா அழகா கேயோட ஆன்சர் கிடைச்சிரும். அதேதான் இந்த 9th சம்மு. அடுத்து சினிமா தேட்டர் சம்மு. சினிமால ஃபர்ஸ்ட் 20 சீட் இருக்கு, அதுல 30 ரோ இருக்கு. அந்த 20 சீட்டு 30 ரோவா பார்த்தாலே நம்மலாம் ஷார்ட்கட்ல அடிச்சிருவோம் இல்லையா? சினிமா தேட்டர்ல என்ன சீட்ல தான் நான் உட்காருவேன்? இத சம்மா போடணும்னா ஃபர்ஸ்ட் ரோல 20 சீட்டா,
அடுத்த ரோல 2 சீட் எக்ஸ்ட்ரா இருக்கான். சோ 22 அடுத்து 24 இப்படியே போகுதாம். அப்ப 30வது ரோல எனக்கு எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 30வது ரோனா எனக்கு என்ன ஃபார்முலா? a பிளஸ் 30th பர்டிகுலர் டேர்ம் கண்டுபிடிக்கணும். a பிளஸ் 29d. ஏங்கிறது இங்க யாரு? 20. ஆமா தானையா? ஏங்கிறது 20. 29d டிஃபரன்ஸ் வந்து 2. அப்ப 29 into 2 எவ்வளவு? சொல்லுங்க. 29 into 2 எவ்வளவுமா? 58. அப்ப 58 plus 20 எவ்வளவுயா? 78. இதான் ஷார்ட்கட்ல என்ன சீட்டு? எலைட் சீட்டு. அடுத்து அடுத்தடுத்த 3 உறுப்பு. அடுத்தடுத்த 3 உறுப்புனாலே என்ன நீ வந்து எதுல போய்க்கணும்? ஆப்ஷன்ல போய்க்கணும். எது 3 டேர்ம கூட்டுனா 27 மல்டிபிள் பண்ணா 288 வருதோ அதுதான் போய்க்கணும். அடுத்த சம் பாரு. 6வது 8வது உறுப்போட ரேஷியோ கொடுத்துட்டான். ஏமா 6வது 8வது உறுப்போட ரேஷியோனா என்ன அர்த்தம்? 6வது உறுப்புனா எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? a பிளஸ் 5d. 8வது உறுப்புனா எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? a பிளஸ் 7d. அப்ப இதோட வேல்யூ 7, இதோட வேல்யூ 9. இந்த இப்படி சின்ன பிள்ளைல அடிக்கிற மாதிரி கிராஸ் மல்டி இப்படி அடிப்போம்ல. -2d ஈக்குவல் டு -2. அப்ப d யோட வேல்யூ 1. d யோட வேல்யூ 1ன்னு ஏல அப்ளை பண்ணா யாரு கிடைச்சிருவா? சரி, d யோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணா யாரு கிடைச்சிருவா? a கிடைச்சிருவாங்க. அவங்க கேக்குறது 9வது உறுப்பு 13வது உறுப்பு. 9வது உறுப்புனா என்ன ஃபார்முலா? a பிளஸ் 8d. 13வது உறுப்புனா என்ன ஃபார்முலா? a பிளஸ் 12d. அவ்வளவுதான். ஊட்டி சம்லாம் -30369 நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? பிரியா சம்க்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி கொடுத்தேன்? எல்லாத்துக்குமே ஸ்கிரீன் தெரியும். பிரியா லேண்ட்ஸ்கேப்பா வச்சு சொல்லணுமா? என்ன கொஸ்டின் எல்லாத்துக்கும் பிரேக் ஆகாம நல்லா கிளியரா இருக்காடா? இம்மா பிரேக் ஆகுதான்னு கேட்டேன். கொஸ்டின் கட்டா? ஓ இப்படி சொல்றீங்க. இப்ப கிளியரா இருக்கா? இப்படி சொல். ஓகேமா, நான் இப்ப ஸ்கிரீனை திருப்பினேன் அப்படின்னா அப்புறம் ரெக்கார்ட் ஆஃப் ஆயிடும்டா. அதனால ஓகேவா? பிரியா சமக்கு ஆன்சர் என்னது? 31. 15,000 சம்பளம் வாங்குறா. இந்த சம்ம பார்த்தாலே 31 நம்ம பிள்ளைங்க அடிச்சிருவீங்க. அதேதான். இங்க பாருங்க, இப்படி ஒரு சம்ம கொடுத்து 15 உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கூடுதல் கேட்டாலே ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கா லாஸ்ட் லெட்டர் இருக்கா? ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இருந்தா என்னையா ஃபார்முலான்னு சொல்லி கொடுத்தேன்? இங்க இருக்கு பாருங்க. n divided by 2 2a plus n minus 1 into dன்னு சொன்னேன்னா அதுல அப்ளை பண்ணிடணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் இருந்து இந்த தொடரின் கூடுதல்னு சொன்னா ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்தேன்? n divided by 2 a plus l. ஜஸ்ட் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்த 2 மெத்தட்லயும் 2 சம் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம பிள்ளைங்களா இருந்தா இந்த சம்ம பார்த்தாலே அடிச்சிருவேன். 40 43 46 ஆன்சர் என்னமா இருக்கும்னு சொன்னேன்? அடுத்து இருக்கிறது 1.47 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து 1 plus 5 plus 9ன்னு கூட்டிக்கிட்டே போனா எத்தனை உறுப்பை கூட்டினா 190 கிடைக்கும்? இந்த சம்ல நீ போடுறதை விட தயவு செஞ்சு 1 plus 5 plus 9 அடுத்து 1 plus 5 plus 9 9க்கு அப்புறம் அடுத்து யார் வருவா? 13. அடுத்து யார் வருவா? பிளஸ் 4னா யார் வருவா? 17. அடுத்து யார் வருவா? 21. இப்படியே கூட்டினாலே 190 எத்தனை டேர்ம்னு தெரியும், அத்தனை டேர்ம்னு எழுதிடலாம்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதே சம் 1 plus 5 plus 9 வந்து 190 எப்போ வரும்னு கேட்டா வாங்கி கொடுத்த ஒரு நைட்டு என்ன பண்ணல, பத்தலைன்னு மனப்பாடமே பண்ண வச்சிருக்கேன். ஆமா தானையா? இந்த 13வது உறுப்பு 13 உறுப்புகளின் கூடுதல்னு கொடுத்திருந்தா ஷார்ட்கட்டுக்கு என்னையா ஃபார்முலா? 21வது உறுப்புன்னு கேட்டா 13 13 169 2ல 1 போச்சுன்னா 168ன்னு ஷார்ட்கட் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இத போடுற டைம் ஆகும். அதே மாதிரி அவனே ஃபார்முலா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில அவனே ஃபார்முலா கொடுத்துட்டு 17வது உறுப்பு என்னன்னு கேட்டா இந்த எண்ணுக்கு என்ன அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? 17ன்னு அப்ளை பண்ணணும். இதுல யாரு எனக்கு 17வது உறுப்பு தானே எனக்கு தேவை. அப்ப எத்தனை உறுப்பு தேவையில்ல? 16 உறுப்பு தேவையில்ல. சோ 17 உறுப்புல இருந்து 16 உறுப்பை மைனஸ் பண்ணிடணும். இன்கேஸ் இதே சம் கேட்டா ஷார்ட்கட் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஒரு வாரமா நான் எவ்வளவுதான் சம்பாரிச்சேன்? 8 தான் சம்பாரிச்சேன். 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல வகுபடுற நம்பர்
அப்ப 300ல இருந்து எது 7ஆல் அடிபடுதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா 301 7ஆல் அடிபடும். அடுத்து லாஸ்டா 600க்கு பக்கத்துல 595 7ஆல் அடிபடும். சோ ஏ தெரியுது, எல் தெரியுது, டிஃபரன்ஸ் வந்து 7ன்னு தெரியுது. சோ கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா n/2 a plus l அப்படின்னு போட்டு இதுலயே நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 300 to 600க்கு என்னமா ஷார்ட்கட் சொன்னேன்? பொண்ணைய டூருக்கு கூட்டு போறேன் நான். எத்தனை நாளும் எத்தனை நாளுங்கயா? 7 நாளும். எங்க? மூணாருக்கு. 300 to 600. இன்கேஸ் இதே சம்பந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய ப்ராசஸ் பண்ணாம ஷார்ட்கட் சொல்லி மனப்பாடமே பண்ண வச்சிருக்கேன். அடுத்து செந்தில் வீட்டு மூஞ்சி. செந்தில் வீட்டுக்கார் செந்தில்னு பார்த்தாலே நீ என்ன அடிச்சிரு? செந்தில் வீட்டு கதவை எதுல அடிச்சிருச்சு? மூஞ்சில அடிச்சிருச்சு. அவ்வளவுதான், டைப்பே முடிஞ்சிச்சு. சோ அதே மாதிரிதான் கொடுத்திருக்க ஷார்ட்கட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடுதல் கண்டுபிடிக்க சொன்னாலே ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இருக்கா இல்ல ஃபர்ஸ்ட் மட்டும் இருக்கா? 5ல இருந்து தொடங்கி ஆட் நம்பரா கூட்டிக்கிட்டே போகணுமா. அப்ப 5 plus 7 plus 9 plus இப்படியே கூட்டிட்டு போனா எப்ப 480 வரும்னு கேட்டிருக்காங்க. ஷார்ட்கட் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? 5ஆம வெரி குட்மா. இதெல்லாம் க்ளூ வேர்ட் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். நல்லாவே சொல்லி கொடுத்திருக்கேன். 28 உறுப்புகளின் கூடுதலுக்கு எல்லாம் என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருக்கேன்? இதே சம்ம பார்த்தா சம்மோட சேர்த்து ஷார்ட்கட் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. டூயட் பாடலாம். என்னடா? ஒருத்தன் ஃபைனல் மேட்ச்ல முத்தம் கொடுத்து டூயட் பாடலாம். இந்த மாதிரிலாம் அடுத்து மூஞ்ச அறுக்கணும்னா ஒரு குவார்டர் அடிச்சுட்டு வரணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பேன். 4ஆல வகுபடாத இயலெண்கள் 450க்கும் குறைவா உள்ள ஒத்தப்பட நம்பர் 450. ஷார்ட்கட் என்னமா சொல்லி கொடுத்திருக்கேன்? பாட்டியோட பையில ஆஃபும் அருமையான குவார்டரும் இருந்துச்சு. வெரி குட். 4ஆல வகுபடாத நம்பர் நல்ல பணியாரம். சொல்லுங்க. 4ஆல வகுபடாத என்ன? நல்ல பணியாரம். எட்டனா அதுக்குள்ள என்ன இருந்துச்சு? அப்படின்னு அத பார்த்து நான் அரண்டு போயிட்டேன். சம்மோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்க சொல்லி கொடுத்திருக்கேன். லேப்டாப் 40,000 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளவுமா நம்ம டியூ கட்டணும்னு சொன்னோம் 10 மாசத்துல? ஃபுல் பேமெண்ட் கட்டணும்னா எவ்வளவு? 45,000 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். 65,000 கடனை வாங்கி எப்ப திருப்பி ரிட்டர்ன் கொடுப்பாங்க? அதாவது 400 ரூபாயா கொடுக்குறாங்க. அடுத்த மாசம் முந்தின மாசம் செலுத்தினதை விட 300 ரூபாய் சேர்த்து 700 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து 300 ரூபாய் 1000 ரூபாய் அடுத்து 300 இப்படியே பண்றாங்க. எப்ப 65,000 கடனை எப்பமா 65,000 ரூபாய் கடனை முடிப்பாங்க? ஆரஞ்சு எத்தனை ரூபா? 20 ரூபாய். 20 ரூபாய். வெரி குட்மா. இந்த படிக்கட்டு சமக்குலாம் சூப்பரா ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் படிக்கட்டுல 30வது படிக்கட்டுல என்ன இருந்துச்சு? நண்டு இருந்துச்சு. படிக்கட்டுக்கு அடியில வச்சு என்ன பண்றாங்க? டியூன் போட்டு என்ன பண்ணிட்டாங்க? முத்தம் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ரிவிஷனா இருந்திருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து பெருக்கு தொடர் வரிசையில பாருங்க. கூடுதல் 8வது உறுப்பு என்ன? 8வது உறுப்புனா என்ன அர்த்தம்? AR 7. பர்டிகுலர் டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? AR n-1. அப்ப AR 7ன்னு அர்த்தம். சோ ஏனா ஃபர்ஸ்ட் லெட்டர், ஆர்னா செகண்டையும் ஃபர்ஸ்டையும் டிவைட் பண்ணி இருக்கணும். அடுத்து n-1னா 8 - 1 எவ்வளவுயா? 7. சோ AR 7 இது போட்டே போட்டுடலாம். அதோட தொடர் வரிசை என்ன? தொடர் வரிசைனா ஃபார்முலா என்னடியா? AR ஸ்கொயர்டு. இதுலயுமே அடுத்தடுத்த 3 உறுப்பு அடுத்தடுத்த 4 உறுப்புன்னு இருக்கும். இங்க பாருங்க, நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலா எழுதி போடலாம். ஆனா ஷார்ட்கட்டு ஆப்ஷனே பாத்துக்கலாம். அடுத்தடுத்த 3 உறுப்பா பாத்துக்கோங்க. அந்த 3 உறுப்பையும் பெருக்குனா 343 வரணும், கூட்டுனா 91/3 வரணும். அது எந்த ஆப்ஷனுக்கு வருதோ அதுன்னு அடிச்சிடலாம். இவ்வளவு பெரிய ஸ்டெப்பு போடணும்னு அவசியம் இல்லை. இங்க பாருங்க, ABC பெருக்கு தொடர் வரிசையில இருக்கு. அப்ப 2A 2B 2C என்னன்னு கேக்குறாங்க. ABC பெருக்கு தொடர் வரிசைனா என்னைய அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்? 1 to 4 மேம். 1 to 4. வெரி குட்மா. அப்ப 1 to 4ன்னு அப்ளை பண்ணணும். 1 to 4 அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுவே ABC கூட்டு தொடர்னா என்ன அப்ளை பண்ணணும்? 1 to 3. இந்த டாபிக்ல நீங்க தனியா ரிவிஷன் பண்ணவே முடியாது. ஈஸியா இருக்க டாபிக் எல்லாம் போட்டுருவீங்க. அதுக்காக தான் இது ரிவிஷன் பண்றேன். சொல்லுங்கம்மா. இந்த மிஷின் சம்மு 40,000 என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன்? இதே சம் வந்துச்சுன்னா
10% டெய்லி நான் வருஷம் வருஷம் குறைஞ்சிட்டு வருது. 6 வருஷத்துல என்னன்னு கேட்டா சொல்லுங்கய்யா. 2, 3, 6ன்னு உன்னோட மிஷின்ல போட சொன்னா 60 வயசு யாரோட இதுல போட்ட? பாட்டியோட மிஷின்ல போட்டேன். அதேதான். சோ நார்மலா பெருக்கு தொடர் வரிசையான்னு கேட்டிருக்காங்க. அதோட வரிசையை எழுத சொல்லியிருக்காங்க. 7வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 7வது உறுப்புனா ஏஆர் 6ன்னு அர்த்தம். ஆமா தானே? எக்ஸ் இந்த மாதிரி பெருக்கு தொடர் வரிசையில எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஷார்ட்கட்டுக்கு என்ன ஃபார்முலா? பி பை ஏ ஈக்குவல் டு சி பை பி. அதே இதே சம் வந்தா க்ளூ வேர்ட் எல்லாம் சம்மோட சேர்த்து எக்ஸுக்கு பட்டுப்படம் வாங்கி கொடுத்தது என்னவாயிடுச்சு? நெகட்டிவ் ஆயிடுச்சு. பெருக்கு தொடர்ல உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க முடியாது. நீனே தான் இப்ப 4 2 8 8 2 16 அடுத்து 16 2 என்னது 32 32 64 64 2 128 இப்படியே பெருக்கிக்கிட்டே போகணும். பெருக்கிக்கிட்டே போய் எத்தனை நம்பரோ அதை எண்ணி எழுதணும். அதுதான் எண் கண்டுபிடிக்கிறதுக்கு பெருக்கு தொடர்ல ஃபார்முலா இல்ல. ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்து பாருங்க 9வது உறுப்பு 6வது உறுப்பு. 9வது உறுப்புனா என்ன ஃபார்முலா? ஏஆர் 8. 6வது உறுப்புனா ஏஆர் 6 அதுல போட்டுப்ப. ஏபிசி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்குன்னா ஏபிசிக்கு என்ன அப்ளை பண்ணி பார்க்கணும்னு சொன்னேன்? 1 2 3. சோ அடுத்தடுத்த உறுப்போட கூடுதல் பெருக்கல் பலன் அதெல்லாம் நம்ம நார்மலா போட்டுடலாம். அடுத்து ஒரு துணை மேலாளர் சம்மு 60,000 சம்மு 5 வருஷம். என்னையா ஷார்ட்கட்டு? அது 40,000 10% குறையுது 6 வருஷம். ஓகேவா? இது அது 40,000 மிஷினோட சம்மு 10% குறையுது 6 வருஷம். கொஸ்டின் இது கொஸ்டின் ஃபுல்லா. இது 60,000 10%க்கு பதிலா இது 5%, 6 வருஷத்துக்கு பதிலா இது 5 வருஷம். இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருக்கேன்? எல்லாரும் 57 வயசுலயே துணை மேலாளர் ஆயிட்டாங்க. இங்க எல்லாம் பாருங்க, ஏபிசி ஒரு கூட்டுத்தொடர்ல இருக்கு, XYZ ஒரு பெருக்கு தொடர்ல இருக்கு. கூட்டுத்தொடர்ல இருக்குன்னு சொன்னா 1 2 3 அப்ளை பண்ணுங்க. பெருக்கு தொடர்ல இருக்குன்னா என்ன அப்ளை பண்ணுங்க? 1 2 4 அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான்யா. அடுத்து முதல் 8 உறுப்புகளின் கூடுதல்னு கேட்டாலே என்ன ஃபார்முலா? ஏ ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 அது சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 1 + 4 + 16 எத்தனை நம்பரை கூட்டினா இந்த நம்பர் கிடைக்கணும் உட்காந்து கூட்டி பாருங்க. இந்த எண் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க உட்காந்து எத்தனை டேர்மோ அத்தனை கூட்டின எத்தனை நம்பரை கூட்டினா 1365 வருதோ அதை போட்டுக்கலாம். இன்ஃபினிட்டின்ற வார்த்தையை பார்த்தாலே ஏ டிவைடட் பை என்னையா ஃபார்முலா? 1 மைனஸ் ஆர். இதெல்லாம் ஒரு குரூப் 1 கொஸ்டின். 0.66 போச்சுன்னா 0.6 பார். 0.6 பாரை எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன் சொல்லுங்க. பார்ல இருந்தா கீழே என்ன போட்டுக்கணும்? 9 போட்டுக்கணும். மேல எல்லா நம்பரையும் எழுதிக்கணும். அப்ப இதோட சுருங்கின ஃபார்மேட் என்னது? 2/3. இதுதான் எங்க இவ்வளவு பெரிய ஸ்டெப்பா போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப நான் வேற சம கேட்பேன், ஆன்சர் பண்ணணும், இப்ப கொண்டுருவேன். 0.125. இப்ப இதுக்கு சொல்லு. இப்ப நான் இதுக்கு என்ன கீழே என்ன நம்பர் போடணும்? 2 9 போடணும் மேம். 2 9 2 நம்பருக்கு கோடு இருக்கு. சோ 2 9. கோடு இல்லாத நம்பருக்கு நான் என்ன போட்டுக்கணும்? 0. அப்புறம் எல்லா நம்பரையும் மேல எழுதிக்கணும். கோடு இல்லாத நம்பரை என்ன பண்ணி விட்டுறணும்? மைனஸ் பண்ணி விட்டுறணும். அப்படின்னு ஒரு ஷார்ட்கட். சோ இந்த மெத்தட்ல இதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு இன்ஜினியரிங் எக்ஸாம்ல கேட்டாங்க. 1 + 6 + 6 ஸ்கொயர் 6 பவர் n. இந்த சம்ம பார்த்தாலே என்ன பிள்ளைங்களா சொல்லுவீங்க? கிரேட்டர் தென் 5000. யாரோட பவருக்கும் 5 தேவையில்லை. வெரி குட். உங்க பேர் என்ன? என்ன பேரு தானே கேட்டேன் மேடம். ரம்யா மேம். ரம்யா. சே, யாரும் யாரோட பவருக்கு சூப்பர்க்கா. 8 ஸ்டூடெண்ட் ரம்யாக்கா தானே? இல்லையா? 8 ஸ்டூடெண்ட் ரீசெண்டா நடத்தவும் இல்ல, நான் இன்னும் நடத்தல. அவங்க வீடியோ பாத்துருக்காங்க. வீடியோ பாத்துட்டீங்களாக்கா? டார்கெட் முடிச்சிட்டீங்களா? பாத்துட்டோம் மேம். வெரி குட்கா. ஃபயர். சூப்பர். சக்சஸ். யாரோட பவருக்கு என்ன பண்ண தேவையில்ல? அஞ்ச தேவையில்லை. அடுத்து இது அப்படியே இந்த லாஸ்ட் குரூப் 4 இல்லாம அதுக்கு முந்தின குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். ஒருத்தன் முந்தைய ஆண்டு சேமித்த தொகையை போல பாதியே சேமிக்கிறான். சரியா? அப்படி 6 வருஷத்துல 7,875 ரூபாய் சேமிக்கிறான். அப்போ முதல் ஆண்டு எவ்வளவு தொகை? முதல் ஆண்டு 4000 இருந்தாதான் 2வது ஆண்டு என்னவா இருக்கும்? இதுல பாதி தானே சேமிக்கிறான். அப்ப 2000. அடுத்து இதுல பாதி எவ்வளவுயா? 1000. அடுத்து இதுல பாதி 500.
அடுத்து இதுல பாதி 200 அட சொல்லுங்க 250. அடுத்து இதுல பாதி 125. 125. அடுத்து சொல்லுங்க. அடுத்து இதுல பாதி 1 2 3 4 5 6 வருஷம் போட்டாச்சு. கூட்டி பாருங்க 7,875 ரூபா வரும். அப்ப முதலாண்டு ஊதிய தொகை 4,000 ரூபாய். இதெல்லாம் ஆப்ஷன்ல இருந்தே இந்த க்ளூ வேர்டை வச்சு எழுதிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்ன சம்ல தான் இது அப்படியே இருக்குமே. 6 உறுப்புகளோட கூடுதல் என்ன, கூடுதல் என்ன, ஃபார்முலா என்ன, இந்த மாதிரி முடிவுறா தொடர் இன்ஃபினிட்டிவ்ல இருந்தாலே a/1 - r. சோ நார்மலா போடுற மாதிரிதான் இருக்கும். ஒன்னும் கஷ்டப்படுற மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி கூடுதல் கண்டுபிடிக்க சொன்னாலே என்ன ஃபார்முலா, a இன்டூ சொல்லுங்க, r பவர் n - 1 டிவைடட் பை r - 1. இங்க பாருங்க 0.123 பார். இதை எப்படியா எழுதணும், 123 டிவைடட் பை 999. அவ்வளவுதான். ஆமா, எல்லாமே முடிச்சாச்சியா. அடுத்து நான் உங்களுக்கு நார்மலா ஒரு சீக்வன்ஸ் சொன்னேன் இல்லையா, 1 2 3ல போச்சுன்னா என்ன, இப்படி 16ல இருந்து போச்சுன்னா 1ல இருந்து 75 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு யார மைனஸ் பண்ணி விட்டுறணும், 1ல இருந்து 15 வரைக்கும். 15 வரைக்கும் மிஸ் பண்ணணும். நான் ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். அதேதான். இங்க பாருங்க, இந்த மாதிரி 100 இயல் எண்களின் சராசரி ஆவரேஜ் கேட்டாங்கன்னா ஃபார்முலா வெறும் n+1 டிவைடட் பை 2. இதான் ஷார்ட்கட். 100 இயல் எண்களின் சராசரின்னு கேட்டாங்கன்னா n+1 டிவைடட் பை 2. ஓகேங்களா? மத்தபடி நார்மலா சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபார்முலா ரிவிஷன் ஷார்ட்கட் உள்ளவங்களாம் வேணா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி 5 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் இருந்தா யாரை வெளியே எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 5 ஸ்கொயரே வெளியே எடுத்துக்கணும். இதுக்கு தானே ஷார்ட்கட் சொன்னேன். பாஞ்சுக்கிட்டு போய் ஸ்குவாட்ல டூயட் பண்ணா என்ன பண்ணுவாங்கய்யா, அறுத்து தொங்க விட்டுருவாங்க. ஆமா ஏமா, இதெல்லாம் இப்ப இந்த போன மாசம் கேட்ட டெக்னிக்கல் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. 1 + 2 + 3 666 பார்த்தா என்னையா சம்ம ஆன்சரு, 666 பார்த்தா ஆன்சர் என்னது, 36. என்னோட வேல்யூ என்னது, 36. அவ்வளவுதான்யா. இதே எங்க சம்மா வரும். ரேகா 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, சதுர வடிவம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் இப்படியே போச்சுன்னா 24 ஸ்கொயர் வரைக்கும். அப்ப 10 ஸ்கொயர், அப்ப இந்த ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி 1ல இருந்து 24 வரைக்கும் கண்டுபிடிச்சு 1ல இருந்து 9 வரைக்கும் என்ன பண்ணிடுவோம், மைனஸ் பண்ணிடுவோம். இந்த இப்ப குரூப் 4ல கூட 2 நம்பரை கொடுத்து HCF இந்த ஃபார்மெட்ல எழுதுனா கேயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க இந்த குரூப் 4ல. ஆமாவா இல்லையா? ஆமா, கோமாக்கு போயிடுவ. இதோட HCF என்னன்னு கண்டுபிடிச்சு இதுக்கு ஈக்குவல் பண்ணா யாரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவ, எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவ. எல்லாம் ரிப்பீட்டடா உள்ள சம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 2 × 65 இது குரூப் 1ல கேட்ட கொஸ்டின். இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன், ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம். ஆமா தானையா? இதெல்லாம் எல்லாமே ஷார்ட்கட்டோட பண்ணியிருக்கோம். நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து 3rd சாப்டர்ல தான் யார் இருப்பா, HCF LCM இருப்பாங்க. HCF LCM ஷார்ட்கட்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பாருங்க, இதெல்லாம் குரூப் 1ல கேட்ட சம். இது பாரு, இது அப்படியே எக்ஸாக்டா குரூப் 4. இப்ப HCF LCM டாபிக்ல இங்க பாருங்க, 10th புக்ல இருக்க சம்மு அப்படியே குரூப் 4. எப்படி மேடம் போடுறது, எக்ஸுக்கெல்லாம் 1 போட்டு நம்பரா மாத்தி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நம்பரா மாத்தி வச்சுக்கிட்டு உனக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ ஆப்ஷன்ல யாருக்கு வருதுன்னு பார்க்கணும். அதுதான் ஆப்ஷனா செலக்ட் பண்ணணும். இல்ல மேடம் எனக்கு தெரியல அப்படின்னா தான வகுத்தல் போட கத்து கொடுத்துருக்கேன். 1 1 -1 2ன்னு. இதுக்கு இப்ப யார போட்டா இங்க 0 வருதுன்னு பார்க்கணும். இப்போ ஒரு -2 போட்டா வருதுன்னு வச்சுக்கோங்க, 0. இங்க 0ன்னு போட்டுக்கணும். 1 -2 -1 +2. அப்ப இங்க ஆன்சர் என்னது, 1 -2 0. அப்ப இதோட ஃபார்மட்டை எப்படி எழுதலாம், x² - x + 1ன்னு எழுதலாம். இதை எப்படி எழுதலாம், x + 2ன்னு எழுதலாம். சோ இதுல இந்த 1 கண்டுபிடிச்சதை வச்சு ஆப்ஷன்ல இது மட்டும்தான் இருந்துச்சு. சோ இதுவாதான் அடுத்ததுக்கும் காமனா இருந்திருக்கும். சோ x² - x + 1ன்னு அடிச்சிருந்திருக்கலாம். இப்ப லாஸ்ட் குரூப் 4. இப்ப நான் இந்த கிளாஸ்லயே எத்தனை குரூப் 4 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்ணுக்கு காமிச்சிட்டேன். ஓகேவா? இது குரூப் 1 கொஸ்டின். இங்க கொடுத்துருக்கதெல்லாம் எக்ஸுக்கு 1 வேல்யூ போட்டு நம்பரா மாத்தி வச்சுக்கோங்க. அது அந்த ஆப்ஷன் அப்படியே இதுக்கு HCF என்னன்னு கண்டுபிடிங்க. இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் மெத்தடு. அது ஆப்ஷன்ல போய் யாராவது இருக்கான்னு பாருங்க. எக்ஸாக்டா இல்லைன்னா அந்த வேல்யூவோட எப்படி இருக்கலாம் HCFனா, சொல்லுங்கம்மா.
கம்மியா இருக்கலாம். எல்சிஎம்னா எப்படி இருக்கலாம்? அதிகமா இருக்கலாம். எக்ஸாக்டா குரூப் 1 கொஸ்டின் இது. 3 into x minus 2. இது குரூப் 1. இது இப்ப போன மாசம் கேட்ட குரூப் 4. ஓகேங்களா? சோ நார்மலா பேசிக்கா எல்சிஎம்னா 8க்கும் 48க்கும் எல்சிஎம் என்னன்னு எடுப்பீங்க. சோ எல்லாத்தையும் எடுத்து எழுதணும், பவர் அதிகமா எழுதணும், அந்த மாதிரிதான். ஓகேங்களா? பிரிச்சு எழுதுறது இதெல்லாம் பேசிக் தான். இதுல இருந்து யாரு காமனா இருக்கவங்களும் வெளியே எடுத்துடுவ. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 காமனா வெளியே இருக்கிறவங்களை வெளியே எடுத்துடுவ. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 எப்படியா எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு. அப்ப ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். சோ இது ரெண்டுக்கும் யார் காமனா இருந்த HCF எல்லாத்தையும் எடுத்து எழுதுனா எல்சிஎம். அவ்வளவுதான். சோ தேர்ட் சம்மு இதேதான்யா. இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 எழுதலாம். அப்ப இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அவ்வளவுதான். இந்த மாதிரி காரணிப்படுத்துகள்லாம் இருந்துச்சுன்னா எது 2 பேருக்குன்னா 1 வரணும்னு பார்க்கணும், கூட்டுனா -2 வருதுன்னு பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்ப எது 2 பேருக்குன்னா 1 வரும், -1 கூட்டுனா -2. அப்ப இதோட ஆன்சர் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன். எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் எப்படிக்கா எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். ஸோ ரெண்டுக்கும் காமனா உள்ளதை பொறுக்கி எடுத்து எழுதிடணும். அது மாதிரி இது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா இந்த சம் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த 4 சம்மும் சொல்லிட்டேன். குரூப் 1 சம்மும் சொல்லிட்டேன், குரூப் 4 சம்மும் சொல்லிட்டேன், வரிசையா சொல்லிட்டேன். அதே மாதிரி பாருங்க, இந்த மாதிரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருந்தாலே எக்ஸுக்கு 1 வேல்யூ போட்டு ட்ரை பண்ணுங்க. எக்ஸுக்கு 1 போட்டு 0 ஆயிடுச்சுன்னா எக்ஸுக்கு 2 போட்டு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனாலுமே என்ன மெத்தட சொல்லி கொடுத்துருக்கேன்? கண்டுபிடிக்க முடியலன்னா இப்படி தானா வகுத்தல் 1 3 -1 -3 போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்பொழுதுமே 0. இந்த சைடுல எந்த நம்பர் போட்டா இந்த கார்னர் 0 ஆகுதுன்னு ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணி போட்டாதான் இதோட வேல்யூ கிடைக்கும், இதோட வேல்யூ கிடைக்கும். தென் காமனா எடுத்தோம்னா HCF. அவ்வளவுதான். ஓகேங்களா? எல்லாத்தையும் எடுத்து எழுதுனா எல்சிஎம். ஸோ இதெல்லாம் நார்மலாவே சொல்லி கொடுத்துருக்கேன். இது போன SGT கேட்ட மாடல். என்ன மேடம் மாடல்? 2 நம்பரை கொடுத்துட்டாங்க, எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்க, HCF என்னன்னு கேட்டாங்க. இப்படிலாம் கொடுத்தா பயப்படக்கூடாது, பெரிய நம்பர் போலன்னு நினைக்க கூடாது. போன வருஷம் கேட்ட SGT மாடல் நம்ம தான் சொல்லியிருக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? HCF இன்டு எல்சிஎம்க்கு. ஸோ இந்த நம்பரை இங்கன்னு எழுத போற, இது ஃபுல்லா பின்னு எழுத போற, இது ஃபுல்லா எல்சிஎம்னு எழுத போற. அடிக்கிறத அடிச்சுன்னா உனக்கு யாரு கிடைச்சிட போறா? HCF கிடைச்சிருவாங்க. அவ்வளவுதான். அப்போ உனக்கு HCF LCM நடத்தியாச்சு, APGP நடத்தியாச்சு. தரவா இதுக்கு மேல நடத்துறதுக்கு இந்த 2 டாபிக்லயே ஒண்ணுமே இல்லை. ஸ்கூல் புக் எல்லாமே காமிச்சிட்டேன். ஓகேவா? கடகடன்னு ஃபார்முலா ஆன்சர் பண்ணணும். அடுத்து என்ன டாபிக்? பெரிய டாபிக், உங்களால படிக்க முடியாத டாபிக். வாயமா